श्रीशैलेशदयापात्रं जीवत्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रञ्जजामहतरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयकास्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्मयानाम् आद्यः सनत्कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमाभिमूर्धना भूतं चरस्य मकताभ्ययपट्टनाद श्रीभक्तिशारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रनिष्ठान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. பகவத் விஷயம் என்று சொல்லப்படுகிறது திருவாய்மொழிக்கு. ஆனால் அந்த சப்தமானது திருவாய்மொழியை மட்டும் குறிக்கப்படவில்லை. பொதுத்தனியங்கள் என்ன, திருப்பல்லாண்டு என்ன, கணினி சிறுத்தாம்பு என்ன, திருவாய்மொழி என்ன, மேற்கொண்டு ராமானுஜ நூற்றந்தாதி, இது இத்தனையும் சேர்ந்துத்தான் பகவத் விஷயம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பகவத் விஷயத்தை கடந்த சில நாட்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக பொதுத்தனையனை அனுபவிக்கிறோம். பொதுத்தனையிலே நம்பெருமாள் அனுகிரகித்த ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் அது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் இது முடிஞ்சிடும். அப்படின்னா பிரலோகஜியுடைய வியாக்கியானம், அந்த வியாக்கியானத்தை அடிவுத்தித்தான் அடியை தெரிவிக்கிறேன். அவர் என்ன சொன்னாரோ அந்த சொல்லப்பட்ட கருத்தை தான் அதை தெரிவிக்கிறேன். அப்ப அந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்கிற தனியனே ஒரு வருஷ காலம் சுவாமி மணவாள அவனிகள் ஈடு வியாக்கியானம் என்று சொல்லக்கூடிய நம்பிலுடைய ஆச்சரியமான அந்த வியாக்கியானத்தை காலக்ஷேக பிரக்கிரியிலே நம்பெருமாளும் சொல்ல, நம்பெருமாளும் செவிசாய்க்க, அதனுடைய சாத்துபரிக்கிரமமாக ஆனி மாசம் மூடா நட்சத்திரத்தன்று அந்த சாத்துமறை வந்தது. அன்றைய தினம்தான் இந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரமின் தனியை சமர்ப்பித்தார் நம்பெருமாள். அதுவும் அர்ச்சக குமாரனாக ரங்கநாயக்கம் என்கிற பெயரோடு வந்து சமர்ப்பித்தார்னு கடந்த காலக்ஷேபம் நம்ம அனுபவிக்க பெற்றோம். அவருடைய அர்த்தங்களை அனுபவிச்சுருக்கோம். ஸ்ரீசைலர் என்று சொல்லக்கூடிய திருமலையாழ்வார் திருவாய்மொழி பிள்ளை, அவருடைய தயைக்கு பாத்திரபூதனமானவரும் ஞானம் என்ன, அனுஷ்டானம் என்ன, தி பக்தியாதி குணார்ணமும், ஞான பக்தி வைராக்கியம். வைராக்கியம் என்பது பகவத் விஷயத்தை தவிர ஏனைய விஷயங்களில் வைராக்கியம். இது இத்தனையும் நிரம்பியவர் சுவாமி மணவாள அவர்கள். தி பக்தியாதி குணார்ணமும். ஆக முதல்லே ஆச்சாரியனான திருவாய்மொழி பிள்ளைய அனுகிரகத்துக்கு பாத்திரபூதரானவர். இரண்டாவது ஞானம் என்ன, பக்தி என்ன, பகவானை தவிர ஆச்சாரத்தை மற்ற விஷயத்துல வைராக்கியம் என்ன, அது நிரம்ப பொருந்தியவர். தீபக்தியாதி உதாரணம். யதீந்திர பிரபலம். மேற்கொண்டு யதீந்திரிடத்திலே பிராவண்யம் படைத்தவர். அதீதமான காதல். அந்த காதலானது எப்படிப்பட்டதென்றால் அவரோ இவரோ என்று சொல்லும்படியான காதல். அவரேதான் இவர், சந்தேகம் இல்லை. இருந்தாலும் அந்த அளவுக்கு பிராவண்யம் படைத்தவர். அதனால யதீந்திர பிரவணம் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இது இந்த ஸ்லோகத்தை சொல்பவரே நம்பெருமாள். இப்ப நம்பெருமாள் தன்னுடைய வார்த்தையா தெரிவிக்கிறார். இதுவரையும் மணவாளனுடைய பெருமைகளை தெரிவித்தார். அப்படிப்பட்ட மணவாளனை வந்தே ரம்ய ஜாமாதரமுனி, அவரை வணங்குகிறேன், சேவிக்கிறேன், அவருடைய திருவடியை பற்றிக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான தனியன். இது திருமந்திர பரமானதுன்னு தெரிவித்தார் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள்.
அதற்குண்டான அர்த்தம் என்னதையும் பார்த்தோம். அப்ப அதுல 4 பதங்கள், 4 வாக்கியங்கள். ஸ்ரீசைலேச தியாபாத்திரனது திருமந்திரவனா திருவேங்கடமுடையான்னு சொன்னான்னு சொன்னோம். தீபக்தியாதி குணார்ணம் என்றதுலயே ஞானம் என்ன, பக்தி என்ன, அதே போல வைராக்கியம் என்ன, இதெல்லாம் பூர்ணமா இருக்குன்னு பார்த்தோம். யதீந்திர பிரபலர் என்று சொல்லக்கூடிய யதீந்திரன்னா யதீந்திரனே ஆச்சாரியனே பகவான் என்கிற விஷயத்தையும் பார்த்தோம். அப்படிப்பட்ட ரம்ய ஜாமாத்திரம், ஜாமாதா என்று பெரிய பெரிய வாலியை குறிக்கிறது. அதனால அவரையே திருமந்திர ரூபமா சொல்லலாம்னு பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு திருலோகஞ்சீயர் இதற்கு மணவாளனுடைய வைபவம் என்ன, அவர் என்னென்ன பண்ணார், மேற்கொண்டு சுவாமி எம்பெருமானாருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்னென்ன, அதையெல்லாம் தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அதற்கு மேற்கொண்டு ஆச்சாரிய அபிமானம், அதான் தீந்திர பிரபலம் சொன்ன முடியாது, அந்த ஆச்சார அபிமானம் என்பது மணவாளமாவுக்கு எப்படி இருக்கிறது அதை தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அதிலே நேற்றைய காலக்ஷேபத்துல என்ன தெரிவித்தோம் என்றால் மதுரகவியாழ்வாரோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். ஏன்னா தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தம் ஒரு கிரந்தம் சுவாமி மணவாளன் அனுகிரகித்தது. அதுல மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம் தெரிவிக்கிறார். தன்னுடைய பெருமையை தானே செலுக்கிறார். சொல்லலாமா சுவாமின்னா, இன்னென்ன திருவடி சம்பந்தம் இன்னென்ன திருவடி சம்பந்தம் சொன்னாத்தான் அது நல்லது, சொல்லனா பிரயோஜனம் இல்லை. இன்னாருடைய திருவடி சம்பந்தம் அதைத்தான் எம்பார் தெரிவிக்கிறார், இல்லை எனக்கு எதிரி இல்லை எனக்கு எதிரி. இது சாட்சிக அகங்காரம்னு பேர். அப்படி இருக்க செய்து அதுல சொல்லக்கூடிய அந்த ஆர்த்தி பிரபந்தத்துல சொல்லக்கூடிய ஆச்சரியமான ஒரு வாக்கியம், தென்னரங்கர் சீரருளை கிழக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர்மாறன் கலை உணவாக பெற்றோம், மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம். இதை தெரிவிக்கிறார் இல்லையா? அதத்தான் மதுரகவி நிலை என்ன, திருதந்தாயிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுருக்காண்பன்னான் நம்மாழ்வாரே தெய்வமாக கொண்டார். ஆனா ஆழ்வாரோ நம்மாழ்வாரோ எப்ப பகவான் சேவை கொடுப்பார் காத்துட்டு இருக்கார். ஆனா இவர் என்ன சொன்னார், கரியகோல திருவுருக்காண்பன்னான் பார்த்துட்டேன்னார், அவர் சேவை சாய்ச்சிட்டார். ஏன்னா பிடிவாதமா பொழிந்த நின்ற பிரான் இந்த மதுரவுக்கு அவர் சேவை சாய்ச்சிருக்கார் இல்லையா? ஏன்னா பக்தன்னால பகவானுக்கு விருப்பம், தன்னிடத்தில் பக்தி விருப்பம் உண்டு, சுமாரான விருப்பம், தன் பக்தனிடத்திலே பக்தி. அதுதான் அருள் பெறுவார் அடியார் தம் அடியனேற்கு ஆடியான் அருள் பெறுவான் அடிகின்றான் அது நமது விதிவகையேன்னு நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப பக்தனா இருந்தா அப்படிப்பட்டவர்கள் பகவானுக்கு அதீதமான பிரீத்தி வைக்கிறான். அந்த பிரீத்தியைத்தான் மதுரகவி ஆழ்வார்களே கரியகோல திருவுரு காண்பன்னான்னு காட்டி கொடுத்தான். அது மட்டுமல்ல, அடியேன் சதித்தேன் என்றே நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் செம்பன்மாட திருக்குறுகூர் நம்பி கண்பனாய் அடியேன் சதித்தேன் என்றேன்னா அந்த திருக்குறுகூர் நம்பனுக்கு அன்பனானேன். அன்பனானே சதித்தேன், ஏன்னா அன்பனானபடியாலே சதுரனானேன். சதுரனா ரொம்ப சாமர்த்தியம். என்ன சுவாமி சாமர்த்தியம்னா, ஒண்ணுமில்லை சுவாமி, உடனே மோட்சம், உடனே எனக்கு ஆனந்தம். இதுல எதுனா விஸ்லேஷனே கிடையாது. பகவத் சம்பந்தம் இருந்தாலே சம்ஸ்லேஷம் விஸ்லேஷன் வந்துட்டே இருக்கும். ஆழ்வார்க்கு சம்ஸ்லேஷன்னா சேர்க்கை, விஸ்லேஷன்னா பிரிவு. பகவானத்துல பிரிந்து சேர்வது நிறைய பாசங்கள் மேல பார்க்க போறோம். ஆனா அந்த மாதிரி ஆச்சாரிய விஷயத்துல இருக்கான்னா கிடையாது. அந்த மாதிரி அடியேன் சதித்தேன் என்றே தெரியும். அதனால்தான் நம்புவார்பதி வைகுந்தம் காண்பினேன்னு தெரிவிக்கிறார். ஏற்கனவே பார்த்துருக்கோம். அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் தென்குருகோ நகன் நம்பிக்கை அன்பனாய் மதுரகவி சொன்ன நம்புவார்பதினா இங்க ஏன் சொன்ன நம்புவார்பதி திருக்குறுகூர் சொல்லப்படாதானா, அங்கு ஈரரசு பட்டிருக்கம் அங்கு ஓர் அரசுன்னாரு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால அதை அப்படியே விட்டுடுறேன். இப்ப நம்புவார்பதி வைகுந்தம் காண்பினேன்னு தெரியா? அப்ப பலம் ஆழ்வாருடைய திருவடியை பெற்றினால் பலம் என்ன? ஸ்ரீவைகுண்டம். ஏன் நாங்க ஈரரசு அல்ல, ஓர் அரசு. ஓர் அரசு என்ன, நம்மாழ்வான் கோலோச்சி அங்க ராஜ்ய பரிபாலம் பண்ணுகிறாராம். அப்ப இவர் என்ன சுவாமி, இவர் என்னவா இருக்காரு, இவர் இளைய பெருமாள். அந்த நிலையில இருக்க இளைய பெருமான என்ன, அந்த இடத்துல என்னன்னா இளையராஜான்னு சொல்லிக்கிறார் இல்லையா, அந்த நிலை இவர் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரிவிக்கிறியா? அப்படிப்பட்ட நிலைதான். அப்ப இந்த இடத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார் ஈரரசு. அப்ப நம்மாழ்வார்க்கு கீழே மதுரகவிகள், மதுரகவிக்கு கீழே யாரு? ராமானுஜர். இப்ப நம்மாழ்வார் கீழே மதுரகவிகள்,
மதுரை ஏன்னா நீங்க இதுக்கு போனீங்கன்னா ஆழ்வார்த்தினர் போனீங்கன்னா இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் பெருமாளுக்கு ஷட்டாரி இருக்கணும். ஷட்டாரி என்னன்னா அந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தம், அந்த திருவடி தான் ஷட்டாரி. அதுக்கு ஷட்டாரின்னு பேர். அந்த ஷட்டாரி யார்? நம்மாழ்வார். அப்ப பெருமாள் திருவடியா நம்மாழ்வார் இருக்கணும். இப்ப நம்மாழ்வார் திருவடியா இருப்பார் சுவாமி, அதுக்கு ஷட்டாரின்னு பேரு கிடையாது. நம்மாழ்வார் திருவடி ஸ்தானத்தில் இருக்கிறது ஷட்டாரி. நம்ம இதெல்லாம் ஒரு தவறான ஒரு அங்க சுவாமி ஷட்டாரி வைங்கன்னு நம்மாழ்வார் சன்னதி ஆழ்வார் திருநெல்வேலி அந்த ஷட்டாரி. அப்ப நம்மாழ்வார் திருவடிக்கு என்ன சுவாமி பேரு? ராமானுஜன் பேர். அதுவும் அந்த ராமானுஜன்ங்கிற பேர் ஆழ்வார் திருநெல்வேலியில மட்டும்தான் ராமானுஜன் பேரு. மற்ற திவ்ய தேசங்கள்லாம் அந்த நம்மாழ்வார் திருவடி ஸ்தானத்துக்கு மதுர கவிகம்னு பேரு. நம்மாழ்வார் திருவடி ஸ்தானத்துக்கு மதுர கவிகள் தவிர நான் அந்த ஆழ்வாரின் பேர் கிடையாது. இது சொல்ல வந்தேன் என்ன சொல்லுங்க. அப்படி இருக்க செய்து அங்க திருவிடிஸ்தான் யார் இருக்கார்? சுவாமி ராமானுஜன் இருக்காரு. அதே போல சரி சுவாமி, அப்ப நம்மாழ்வார் கீழே மதுர கவிகள், மதுரவிக்கு ராமானுஜர் இருக்கா இல்லையா? அதே போல ராமானுஜர் திருவடி யார் சுவாமி? கூரத்தாழ்வார்னு சொல்லாமா? இல்ல கூரத்தாழ்வார் நிற்கப்படாது. இது போல இப்ப நம்மாழ்வார் திருவடி ஸ்தானம்னு மதுரகவி சொல்லி மதுரகவியோடு நிக்கலையே, ராமானுஜர் பரியந்தம் வந்தோமோனோ. அதே போல சுவாமி ராமானுஜர் திருவடி கூரத்தாழ்வான் முதலியாண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிக்கலாமா? அதுக்கு கீழே இறங்கணும். அது கீழே இறங்கினா எங்க சுவாமி வருது? மணவாள மாமணிகள் பரியந்த வருதோணும். அப்ப மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வார் மதுரகவியார் தாண்டி ராமானுஜர் போலே, ராமானுஜர் கூரத்தாழ்வார் தாண்டி மணவாள மாமணிகள். இத ஆச்சாரியன் சரம பருவம்னு பேரு. அங்க எப்படி ராமானுஜர் நம்மாழ்வார் திருவடின்னு வந்துருத்தோ மதுரகவியை தாண்டி, அதே போல இங்க ராமானுஜர் திருவடி என்பது கூரத்தாழ்வாரை தாண்டி மணவாள மாமணி தெரிகிறது. அப்படின்னா அப்படிப்பட்ட திருவடியில தான் சரணாகதி பற்றி சொல்கிறது. ஏன்னா எப்பவுமே நம்ம துவயத்தை சொல்றோம். அந்த துவயம் என்பது ராமானுஜ துவயம் மேல நமக்கு பார்க்கப்படும். யோனிக்கு அச்சுத பதாம் அந்த ஸ்லோகத்துல என்ன பூர்த்தியா வரப்படுறது அங்க வரைச்ச என்ன சொல்றேன். அப்படி இருக்கச்ச துவயத்தை எப்பவுமே உச்சாரணம் பண்ணணும். அப்ப சரணாகதி பண்றோமோ அந்த சரணாகதி ஆச்சாரிய விஷயத்துல தெரிவிக்கிறாரு. ஏன்னா உச்சாரணம் பண்ணிட்டே இருக்கணும், துவயத்தை உச்சாரணம் பண்ற சுவாமி. அதே போல இந்த தனியனையும் உச்சாரணம் பண்றேன்னு சொல்லிக்கிறார். எந்த தனியன்? ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம். இதுவும் நிச்சயமா உச்சாரணம் எப்பொழுதும் உச்சாரணம் பண்ணிடணும். ஜப்தவ்யம் குரு பரம்பரையும் துவயம்னு சொல்றோமோ அதே போல இந்த ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் சரையணும் எப்போதும் உச்சாரணம் பண்ணிட்டு. ஏன்னா இந்த தனியனை சமர்ப்பித்ததே யாருன்னா பெரிய பெருமாள். அவருக்கு பேர் உவகை. என்ன உவகைனா ரொம்ப ஆனந்தமா, என்னமா சமர்ப்பிச்சிருக்கோம் தனியனு. என்ன சுவாமி இது? ஒரு வருஷ காலம் காலக்ஷேபம் கேட்டிருக்கார். காலக்ஷேபம் கேட்டுட்டு அந்த மணவாள மாமணி தான் ஆச்சாரண வரித்தபடியால ஒரு பெரிய சந்தோஷம். ஆமா, ரொம்ப சிரமப்பட்டார். கிருஷ்ணாவதாரத்திலும் ராமாவதாரத்திலும் சிரமப்பட்டார். அந்த சிரமமே இந்த அர்ச்சா திருமேல இல்லாமல் ஆனந்தமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டதுனோ அதனால அவருக்கு ஆனந்தம் பேரு வகை பெரிய ஆனந்தமா. ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் என்னவா சுவாமி சிரமப்பட்டார்னா பெரிய சிரமத்தை பட்டிருக்காரு. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துல ஒரு சிரமம், ராமாவதாரத்துல ஒரு சிரமம். அங்க என்ன சிரமம்னா ஏதோ சிரமம் 2 தப்பு பண்ணிட்டாராம். பெருமாளே 2 தப்பு பண்ணாராம். முதல்ல ராமாவதாரத்துல ஒரு தப்பு பண்ணார். இனிமே இந்த தப்பா பண்ணப்படாது. அடுத்த அவதாரம் வரைச்சே இந்த தப்பு இல்லாம நல்ல சரியா நடந்துக்கணும் அப்படின்னு நினைச்சார். கிருஷ்ணாவதாரம் வந்தது. நீ புதிர் போட்டுட்டே இருக்க, என்னன்னு சொல்ல மாட்டேன்னு நான் சொல்றேன். அது கிருஷ்ணாவதாரம் வந்தது. கிருஷ்ணாவதாரம் வந்தது அந்த தப்பு இல்லை, வேற தப்பு வந்து. அப்ப ராமாவதாரம் ஒரு தப்பு, அந்த தப்ப கலைஞ்சார், வேற தப்பு வந்துருத்து. இப்ப என்ன சுவாமி, கிருஷ்ணாவதாரம் ஒரு தப்பு, ராமாவதாரம் ஒரு தப்பு வந்துருது. அந்த மாதிரி தப்பு வரக்கூடாது அர்ச்சாவதாரத்துல அப்படின்றதுனா அந்த தப்பே இல்லாம அந்த குறையே இல்லாம இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தப்பு இல்லை. என்ன தப்பு சுவாமினா ஆச்சாரியனை பத்தினார். ராமாவதாரத்துல ஆச்சாரியனை பத்தினார் விஸ்வாமித்திரரை, சரியா இல்லை. அது கிருஷ்ணாவதார ஆச்சாரண பத்தினார் சாந்திபினி, சரியா இல்லை. இப்ப மணவாள மாமனில் ஆச்சாரண பத்தினாரனோ நன்னா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. என்ன ஆனந்தம்
அப்படிப்பட்ட ஆனந்தமா இருக்கின்றார். என்ன சுவாமி தப்பு வந்துடுத்து விஸ்வாமித்திரருக்கும் சாந்திவினி முனியருக்கும். இங்க இவருக்கு என்ன பெருமைன்னா, இதான் பிரதமர் பார்த்தோம், தி பக்தியாதி குணார்ணவம். யதீந்திரனத்திலே பிராவண்யம் உண்டு, ஞானபக்தி வைராக்கியங்கள் பூர்ணமா உண்டு. அதனுடைய ஆச்சாரியனான ஸ்ரீசைல பரிபூர்ணமான அவருடைய தயக்கு பாத்திரபூதரா இருக்கார். இத்தனை வைபவம் இருக்கணும். இந்த வைபவங்கள்லாம் விஸ்வாமித்திரருக்கோ அல்லது சாந்திவினி முனிவுக்கோ இருந்ததுன்னா அவெல்லாம் எப்படி இருந்தா பிரயோஜனாந்த பரதா இருந்துட்டா, அனன்ய பிரயோஜன பரதா இருக்கணும். ஒரு ஆச்சாரியனாலே சிஷ்யனுக்கு தான் இருக்கணும், அனன்ய பிரயோஜன பரனா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாருன்னா இல்லை. என்ன சுவாமி தப்பு வந்துருச்சுன்னு கேட்கிறா பாருங்க ஆச்சாரமே. ஏன்னா ராமாவதாரம் சரியா வாய்ப்பு இல்லை. விஸ்வாமித்திரர் ஆச்சாரன் அவர் என்ன பண்ணனா, காமக்ரோதங்களுக்கு அவரே ஆட்பட்டார். காமம் என்ன, குரோதம் என்ன, மதம் என்ன, ஆச்சரியம் என்ன. ஏன் சகுந்தலையை பெற்றதே விஸ்வாமித்திரத்தன பெரிய ரிஷி. அப்படிப்பட்ட ராஜரிஷி வேற, கடைசியில பிரம்ம ரிஷின்னு வேற பேர் எடுத்திருக்காரு. அப்படி இருக்க செய்து சகுந்தலையை பெற்றதே அவர் தான். அதுக்கு மேல வடக்கே போனார், நல்ல கோபம். அந்த கோபத்தாலே சந்தியாவனம் பண்றதே வந்துட்டார். ஓம் பூர்புவஸ்வகா சத்தியவதிர்வரையனும் சந்தியாவனத்தை மறந்தார். அதுக்கு மேல பன்னிட தபசெல்லாம் என்ன பண்ணார், எல்லாத்தையும் விட்டார். பன்னிட தபசெல்லாம் விட்டுட்டார். கோபம், காமம், அது இந்திரியத்தை அதுக்கக்கூடிய சக்தி இல்லாம எல்லாத்தையும் விட்டார். இத்தனை ஆபத்து யாரிடத்துல, விஸ்வாமித்திரத்துல. மேலும் விஸ்வாமித்திரத்துல ராமன் கைங்கரியம் கேட்டுனாரு தவிர, நல்லா கேட்டு கைங்கரியம் பண்ணிட்டார். ராமன் என்னென்ன கைங்கரியம் பண்ணணுமோ அந்த கைங்கரியம் விஸ்வாமித்திரர் பண்ணார். அந்த கைங்கரியத்தெல்லாம் பெற்றுக்கொண்டார். ஆனா இந்த விஸ்வாமித்திரர் ராமனுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணாருன்னா ஒரு கைங்கரியம் பண்ணல. சரி கைங்கரியம் பண்ண வேண்டாம் சுவாமி, கைங்கரியத்தை பெற்றுண்டே அதுவே தேவையில்லை. ஆனா இத்தனை நாள் இருந்திருக்கிறானோ ஒரு வார்த்தை, ஏ ராமா நீதான் பராத்பரன் என்ன இவரை தான் சொல்லுங்க. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். தசரதன் சொல்றதே விஸ்வாமித்திரர் சொல்றாரு. உனக்கு ராவனை பத்தி தெரியாத தசரதா, வசிஷ்டரை நான் சொல்றது சத்தியமான வார்த்தை. ராமன் பராத்பரன், அகம் வேத்மி நான் வேதம், வேத புருஷன் நல்லா அறிந்தவன், நான் சொல்றேன் அப்படின்னு இத்தனை வார்த்தை சொல்லிட்டு ஒரு வார்த்தை ராமா உன் திருவிடை பத்திரேன், நீ எனக்கு மோட்சம் கொடுப்பிய. எது கேட்டுது? ஜட்டாயு கேட்டுதுன்னா மோட்சம் கேட்கல, இவரே கொடுத்துருக்காரு வச்சுக்காரு. அப்படி இருக்க செய்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றாருன்னா சொல்லவே இல்லையே. அப்படி இருக்க பிரார்த்திக்கவே இல்லையே. ஆனா அப்ப விஸ்வாமித்திர ஆச்சாரனா கொண்டு ராமனுக்கு வருத்தம். ஏன்னா ஒரு ஆச்சாரனுக்குண்டான தன்மை பூர்ணிமா இருக்கனா இல்லையே, அந்த கஷ்டமே மனவாள மாவட்டம் இல்லையோ. அதனால ஆனந்தமா இருக்காரு. இல்லையே நான் இது எப்படி தெரிஞ்சதுன்னா, லக்ஷ்மணன் மூலமாவே இந்த வருத்தம், இது பெரிய சரித்திரம், அதைய சுருக்கமா சொல்றேன். லக்ஷ்மணன் மூலமாவே இந்த வருத்தப்பட்டான் ராமன். ஏன்னா நம்ம வாலி முடிஞ்சா, இந்த சரித்திரம் தெரியும் உங்களுக்கு. வாலி முடிஞ்சான்னு விஸ்வாமித்திர ஆச்சாரனை பெற்றுண்டு ராமனுக்கு ஒரே வருத்தம். வாலி முடிஞ்சதுக்கு அப்புறம் சீதையை தேடணும் போகணும். சீதை கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் இப்ப போயிட்டே இருக்கச்சு 2 பேருக்கும் சத்தியம் ஏற்பட்டது. சுக்ரீவனுக்கும் அது ராவனுக்கு சத்தியம் ஏற்பட்டது. மேற்கொண்டு சுக்ரீவன் தன்னுடைய கதையை சொல்ல, வாலியால நான் சமப்பட்டு இருக்கேன்னு சொல்ல வாலியை முடிச்சாச்சு. வாலி முடிச்சதுக்கு அப்புறம் இவ 2 பேரும் பிரதிஜ்ஞை பண்ணி வச்சுட்டு இருக்கா. வாலியை நீ முடிச்சேன்னா சீதையை தேடக்கூடிய நிலையை என்னுடைய சைன்யத்தை கொண்டு போய் சீதையை தேடலான்னு சொல்லியிருந்தா. இப்ப போய் தேடணுமானோ, வாலி போயாச்சுனோ, தேடவே இல்லை. என்ன ஆயிடுச்சுன்னா, நாம 4 மாசம் வருஷா காலம் இருக்கு, மழைக்காலமா இருக்கு, அதனால இப்ப முடியாது, 4 மாசம் முடியட்டும் போய் தேடலான்ட்டான். அப்ப அந்த 4 மாசம் போயிடுத்து. அந்த 4 மாசம் மால்யவான் என்கிற ஒரு பர்வதம். இப்ப நீங்க கிஷ்கிந்த போனா அங்க சேவிக்கலாம். கிஷ்கிந்த எங்க இருக்கு சுவாமி? துங்கபத்ரா நதி கேள்விப்பட்டிருக்கணும். அந்த துங்கபத்ரா நதி கரையில தான் இந்த கிஷ்கிந்தையே இருக்கு. அப்படி ஹம்பி ஹாஸ்பிட்டல் அங்க இல்லையா, ஹம்பி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்கதான் அந்த இடத்துலதான் கிஷ்கிந்தையே இருக்கு. இந்த இடத்துலதான் மால்யவான்னு ஒரு பர்வதம். அந்த பர்வதத்துக்குதான் ராமன் என்ன லக்ஷ்மணன் என்ன 2 பேரும் மறைஞ்சிருந்துருக்கா. 4 மாசம் ஆயிடுச்சு. 4 மாசம் முடிஞ்ச உடனே அங்கிருந்து சுக்ரீவன் வரணுமோனோ, வரவே இல்லை. என்ன சுவாமினா, புது பண்டாட்டி புது ராஜ்யம் நல்லா அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டான். காமவசத்துக்கு வசப்பட்டு நல்லா அனுபவிக்கிறான். வரவே இல்லைன்னு தெரிஞ்சோடனே ராமன் லக்ஷ்மண பாக்குறான். பார்த்துட்டு இருக்கச்சே லக்ஷ்மணன் பார்த்துட்டே இருக்கான். ராமன் ஒரு வார்த்தை சொல்லுவானா, ஐஷன்வா பார்த்தோன்னே லக்ஷ்மணான்னு கூப்பிட்ட உடனே கொண்டுட்டு வந்துட்டோமான்னு கேட்கிறான். யார? சுக்ரீவனை. 4 மாசம் இன்னும் வரவே இல்லையே. வராதபடியாலே கொண்டுட்டு வந்துட்டுமான்னு கேட்டவொடனே, ஓ லக்ஷ்மணா அந்த வார்த்தையை சொல்லாத, கொள்வதற்காகவே அக்னி சாட்சியாக அவன் நண்பன் எடுத்துட்டேன், அவனை கைப்பிடிச்சிருக்கனே,
கொல்றதுக்காக இல்ல, ஒரு வார்த்தை சொல்லு. ஏ சுக்ரீவா, வாலி போன மார்க்கத்தை இன்னும் ராமன் போடவே இல்லை, அதை திறந்துதான் வச்சுட்டு இருக்கான். அந்த மார்க்கத்து அந்த வழியில நீ போய்விடாதே என்கிற வார்த்தையை மட்டும் சொல்லுன்னு சொன்ன உடனே லக்ஷ்மணன் இருந்து கிளம்பினான். கிளம்பி நேரம் வந்தான். தனுர்தகம், அதாவது தனுர் நானொலி, அந்த நானொலியை கிஷ்வந்தா துவாரம், அந்த துவாரத்துல இருந்து நானொலி எழுப்பினான். ஒரு நானொலி எழுப்பின இந்த நானொலியை கேட்டவன பயந்தா போயிட்டான். இது குரங்காச்சனோ கிளி 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 கிளின்னு ஒரே பயம். அந்த பயந்தா போயிட்டான் சுக்ரீவன். ஓ, தெரிஞ்சு போயிடுத்து, தப்பு பண்ணினோம், 4 மாசம் கழிச்சு வரையும் சொல்லியிருக்கோம், போகவே இல்லையே, போக தெரிஞ்சு போயிடுத்து, என்ன பண்றது என்ன பண்ண. இனிமே அந்த லக்ஷ்மணனா கோபம், ஆஸ்லேஷா நட்சத்திரம் கோபம், கோபத்துக்குன்னு அந்த நிலை இருக்கு இல்லையா. ராமன் ஒரு வார்த்தை சொன்ன உடனே கொண்டுட்டு வந்துட்டுமான்னு இந்த வார்த்தை சொன்னவனா எத்தனை கோபத்தோடு இருப்பா. அப்படி இருக்க செய்தே, இனிமே இந்த லக்ஷ்மணன் முன்னாடி போய் நின்னா பிராணமே போயிட்டு நன்னா தெரியும். இது சொன்னது யாருன்னா ஹனுமான் தான் தெரிவிக்கிறார். ஏ சுக்ரீவா, நீ நேரா பாருன்னா இங்க உன்னுடைய பிராணமே போயிடும், இப்படிப்பட்ட தவறை எடுத்திருக்கா, நீ பண்ணது தப்பு, அதனால நீ போகாத, ஒரு பெண்ணை அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப என்ன பண்றனா, இவன் போகாம அங்க போன உயிர் போயிடும். உயிர் நிற்குமான்னா நிற்காது. அப்ப உடனே என்ன பண்றா, வந்தவன் லக்ஷ்மணன் ஆனபடியாது, லக்ஷ்மணன் அபச்சாரப்படப்படாது. அதனால சுக்ரீவன் நன்னா யோசிச்சு தாரை அனுப்புறான். தாரை அனுப்புறா. தாரை இங்க எங்க இருக்குன்னா, தேற்றமாய் வந்து திறவே திற பிடிப்பாயில, தேற்றமாய் வந்து திறவேலூர் அம்பாவேர்கள இங்க இந்த சரித்திரத்தை அங்க எடுத்திருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அவ தாரங்கிறது வரணுமோ, அவ சுக்ரீவனோடு என்னமா இருந்தாலும் அந்த காமக்கிறது அந்த குறி அழியாம அப்படியே வந்துட்டா. குறி அதுதான் தேற்றமாய் வந்து திற அப்படின்னா, இல்ல சரிப்படுத்தி கொண்டு வான்னு அர்த்தம். அந்த இடத்துல எது சொல்றதுன்னா, அந்த குறி அழியாம வாசல்ல இருக்கானோ, வாசல்ல இருக்கச்சே அந்த வாசல்ல இருக்கவுடைய லக்ஷ்மணனை பார்க்க வந்துட்டா. லக்ஷ்மணன் என்ன நினைச்சார்னா, வரப்போவது ஒரு ஆண்மகன், நம்முடைய தோளுக்கு தகுந்தாற் போல வரப்போறா, அவனோடு யுத்தம் பண்ணி அவனை வாதம் பண்ணி ஜெயிச்சுட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு 4 மாசம் வரேன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணலான்னு நன்னா காத்துட்டே இருக்கச்சே வந்தது ஒரு பெண். அந்த பெண்ணை பார்த்த உடனே வெட்கப்பட்டு தலை குனிஞ்சிட்டான். வெட்கப்பட்டு தலை குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை, அப்படியே குனிஞ்சிட்டேன்னா அவளுக்கெல்லாம் அந்த நிலை உண்டு. வெட்கப்பட்டு தலை குனிஞ்சானோ, இந்த இடத்துல கம்பநாட்டாழ்வார் தெரிவிக்கிறார். எப்படி தலை குனிஞ்சானோ அதுக்கு ஒரு திட்டாத வரி சொல்றார். ஒரு மாப்பிள்ளை இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அவளை சுத்தி யாருமே இல்லை, 10 மாமியார் வந்துட்டா வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாப்பிள்ளை என்னதான் பண்ணுவார், தலை குனிய வேண்டிதான். தலையை குனிஞ்சுட்டு அந்த கால் அப்படியே கட்ட விரல்ல அப்படியே கோடு கீச்சுட்டு கோலம் போட்டு இந்த மாதிரி நின்று இருக்கணும். அந்த நிலையில எப்படி ஒரு மாப்பிள்ளையானவர் 10 மாமியார் எதிர நிற்பாரோ அந்த மாதிரி தலை குனிஞ்சுட்டு இருக்காரு. சுவாமி சொல்றதுக்கு ஒருத்தர் கேட்டார், அது என்னவா சுவாமி 10 மாமியார் வரலாம் அப்படின்னு, ஒரு மாப்பிள்ள 10 மாமியார் இருக்கணும், சின்ன மாமியார் பெரிய மாமியார் இருக்காரோ அந்த மாதிரி வந்து வச்சுக்க வேண்டியது. எது சொல்ல வேணா, அந்த மாதிரி தலை குனிஞ்சு நிற்கிறானோ. இப்ப லக்ஷ்மணன் பாக்குறார், அந்த வெக்கப்பட்டு நிக்கிறத பார்த்தோன்னே இப்ப என்னன்னோ பேசுறா தாரை. தலை நிமிரவே இல்லை, தவன் நிமிரவே இல்லை. அவ கோபத்தோடு பேசுறான்னு நிமிரல. உடனே லக்ஷ்மணன் பேசுவானா பேசவே இல்லை. ஒருவேளை இவனுக்கு பேச தெரியாதனும் நன்னா பேசுவானே அப்படின்னு அப்ப ஒரு வார்த்தை சொல்றார் தசரதன். யாரு? தசரதனுக்கு பிள்ளையா பிறந்து நீ என்ன பண்ண கோபத்தோடு இருக்கிறாயே, இது உனக்கு கூடுமா? ஏ லக்ஷ்மணா, உனக்கு கோபம் கூடுமா? நீ எப்படிப்பட்டவன்? தசரதனுக்கு பிள்ளையா பிறந்திருக்கேன். ஏன் லக்ஷ்மணா பிறந்து இந்த மாதிரி இருக்கலாமான்னு கேட்டுக்கலாமானோ, ராமனுடைய தம்பியா இருந்திருந்தா கேட்டுக்கலாமான்னு சொல்லியிருக்கலாமானோ, இல்ல தசரதனுக்கு பிள்ளையா பிறந்து இந்த கோபப்படலாமான்னு கேட்டிருக்கான். ஏன்னா தசரதன் கோபப்பட்டா 60,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்க முடியுமா? அந்த தசரதனுக்கு பிள்ளையா நீ பிறந்திருக்கே, நீ கோபத்தை காட்டலாமா? உன் கோபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு இவ கேட்கச்சே, நீ கோபப்பட்டால் ஆள முடியாது அப்படின்னு தெரிவிக்கிறாயா. உன் கோபம் எதனால அப்படின்னு தெரிவிக்கிற. மேலும் சொல்ற, நீங்க கோபம் கட்ட நாங்க ஏதோ காமம் கூடுமா கோபம் கூடுமா எங்களெல்லாம் கேட்டிருக்கே, உங்களுக்கு கோபம் கூடுமா? எங்களுக்கு ஏன்னா காம வசப்பட்டு தான் நாங்க நாடி கடிக்கிறோம் வாஸ்துவோம். ஆனாலும் அந்த காமம் வசப்பட்டு நாங்க நாடி கடிக்கிறானோ, நாங்கள் குரங்கு, நீங்களோ மனித ஜாதி. அப்ப உங்களை காட்ட வேறுபட்டவர் விலங்கினர்கள். விலங்குனா மாற்று கருத்து அப்படி இருக்கிறது. நாங்க விலங்கினங்கள் இல்லையா? விலங்கினங்களா இருக்கக்கூடிய எங்களுக்கே எனக்கு காமம் கூடுமான்னு கேட்கறியே, உனக்கு கோபம் கூடுமா? 2வது, காமமும் கோபமும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். ரொம்ப முக்கியம். காமமும் கோபமும் ஒரு தாய். ஏன்னா ரஜோகுணத்தாலதான் காமமும் கோபமும்.
நமக்கு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். எந்த இதுல நம்ம பார்த்திருக்கோம்? ஒரு ஒரு 10 காலக்ஷேபம் ஒண்ணு தனியா பண்ணேன். என்ன காலக்ஷேபம்னா, இந்த இந்த இது இருக்குல்ல, ஆத்மா ஆத்மா உடல் தூய்மை, உள்ள தூய்மை, ஆத்ம தூய்மைன்னு மூணு பார்த்தோம். அந்த தூய்மையில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது சொன்ன காமம் எதுன்னா, காமம் என்பது ரஜோகுணத்துடைய நிறைய இருந்துதான் காமம் வந்துள்ளது. அப்படி இருக்காச்சு நாங்கள்லாம் குரங்கு ஜாதி, அந்த குரங்கு ஜாதி இருக்கச்சு எங்களுக்கே காமம் கூடுவாங்க. நீ மனிதன் நீர் தானே என்ன ஆள வேண்டும். அப்படி இருக்கச்சது நீங்க இந்த மாதிரி கோபம் கூடுமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. பேசவே இல்லை. என்ன சொன்னாலும் பேசலையே. என்ன பண்ணலான்னு சரி இவனை பத்தி சொன்னா கோபம் வராது, இவனுடைய ஆச்சாரனை பத்தி சொல்லணும் அப்படின்றதுக்கா அப்ப எடுக்கிறா தாரை. லக்ஷ்மணா, உங்க ஆச்சாரம் என்ன ஒழுங்கா? அவரு கோபப்பட்டார், காமப்பட்டார், அத மாதிரியே நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னு. ஓ, ஆச்சாரனை பத்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்கானா? அவ சொல்றா, தார சொல்றா விஸ்வாமித்திரரை பத்தி. என்னன்னு சொல்றான்னா, லக்ஷ்மணா, உங்க ஆச்சாரம் இந்த விஸ்வாமித்திரர் உனக்கு தெரியுமா? அந்த வைபவம் உனக்கு தெரியுமா? நான் சொல்றேன் கேளு. ஏற்கனவே ராமலக்ஷ்மணன் இவர் ஐஷன் போயிட்டு இருக்காரணும். ராமலக்ஷ்மணன் ஐஷன் முதல்ல அதாவது முதல்ல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி விஸ்வாமித்திரன் தான் ஐஷன் பாரு. ஏன்னா தாட்டகையை கொள்றதுக்காக ஐஷன் இவர் யாக சம்ரட்சணம் பண்ணணும், அதற்காக ஐஷன் பாரு. ஐஷன் போச்சு. அப்பதான் மிதிலைக்கு போய் அந்த சீத்தையுடைய வில்லை முறித்தாருன்னு பார்த்தோம். அந்த நேரத்துல ஒவ்வொரு இடமும் ஐஷன் பாரு. ஐஷன் போச்சு விஷாலா நகரம்னு ஒரு நகரம், அந்த நகரத்துல ராத்திரி தங்குறார். அதே போல சோனான்னு ஒரு நதிக்கரை, அந்த நதிக்கரையில் ராத்திரி தங்குறார். சித்தாசிரமம் ஒரு ராத்திரி தங்குறார். அதே போல காமாசிரமம் ஒரு ராத்திரி தங்குறார். இந்த மாதிரி எல்லாம் தங்கி இருக்குச்சு. ராத்திரியான குழந்தைகள் தூங்கு வரணும். குழந்தைகள் அப்ப என்ன வயசு? ராமனுக்கு 12 வயசு, ராமலக்ஷ்மனுக்கு 12 வயசு. 12 வயசுல ஐஷன் போயிட்டு அப்பதான் யுத்தம் தாட்டகாவனம் என்பது 12 வயசுல நடக்கப்பட்டது. இதுக்கு சொல்ல என்ன அப்படி இருக்கச்சது அவள் கதை சொன்னாதானே தூங்குவா. கதை சொல்லி ஒவ்வொரு ராத்திரி கதை சொல்லி தூங்கி வைக்கிறார். அப்ப விஸ்வாமித்திரர் ஒவ்வொரு கதையை சொல்றாரு. ஒரு நாள் கங்கை உற்பத்தி, இந்த கங்கா இப்படி உற்பத்தி ஆச்சு, கங்கோத்திரி முழுவதும் அதோடைய சரியை சொன்னான். ஒரு நாள் தாட்டகை, அந்த தாட்டகை உற்பத்தி பற்றி சொன்னான். அதே போல ஒரு நாள் குமார சம்பவம், சுப்பிரமணியன் இருக்காரிய முருக கடவுள், அந்த சுப்பிரமணியன் எப்படி உருவானார், எப்படி அவரை பிறந்தார், அதை சொன்னார். இந்த மாதிரி சொல்லிட்டு வரைச்ச ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டாரு. இவருக்கு வெறுப்பு வந்துட்டு விஸ்வாமித்திரருக்கு. ஓ, எல்லாரும் பத்தி சொல்றேன், என்னை பத்தி சொல்றேன், தன்னை பத்தி சொல்லிட்டாரு. நான் முனி, நான் எப்படிப்பட்டவன், தான் எங்கெங்க போனேன், என்னென்ன எப்படி எல்லாம் பாடுபட்டேன், எங்கெங்கெல்லாம் எனக்கு கோபம் வந்துட்டு, எங்கெல்லாம் காமத்துக்கு வசப்பட்டேன், இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்க. ராமன் நினைக்கிறான், என்ன இப்படிப்பட்ட ஆச்சாரம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறான் இல்லையா? அது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நேர தாரையா அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்ப கோபத்துக்கு வசப்பட்டான் இல்லையா? அந்த பட்ட கோபத்தாலே தன்னுடைய தபஸ் வலிமையை பூர்த்தியா போயிடுத்து மறுபடியும் தபஸ் பண்ணிதான் போயிட்டு இருக்கா அந்த விஸ்வாமித்திரர். அப்படி இருக்காச்சே அந்த ஒரு ஒண்ணும் இல்லாத ஒரு குரங்கு, அதுவும் பெண் குரங்கு, ஆண் குரங்கு கூட இல்ல, அந்த பெண் குரங்கானது ஆச்சார வைபவத்தை சொல்லட்டுமான்னு கேட்டுட்டு லக்ஷ்மணன் பார்த்தா, வேண்டாம் நான் இல்லை, நான் திரும்பியே போயிடுறேன், என்னவோ வந்துட்டேன், நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கே, திரும்பியே போயிடுன்னு என்ன ஆச்சார வைபவத்தை தெரிஞ்சுக்கொள்ள வேணும்னா வேண்டாம். அப்ப ராம முடிவு பண்ணான், இனிமே நாம அடுத்த அவதாரத்துல ஒழுங்கான ஆச்சாரிய தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா இந்த ஆச்சார விஷயம் சரியில்லையே, தன்னா தெரிஞ்சு போயிடணும், ஒழுங்கான ஆச்சாரம் தேர்ந்தெடுக்கணும், நாம சரியா எடுக்கல அப்படின்னு முடிவு பண்ணார். அடுத்த அவதாரம் இது கிருஷ்ணாவதாரம். இந்த கிருஷ்ணாவதாரத்துல வாஸ்தவம் தான் 64 நாட்கள்லே ஆய கலைகள், 64 கலைகள், அந்த 64 கலைகளையும் 64 நாட்களிலே பெற்றான் கண்ணன். யாரிடத்துல? சாந்திபிகி முனி அப்படின்ற அந்த முனிதை பெற்றான். உஜ்ஜைன்னு ஒரு இடம் போட்டு செவிக்கணும். உஜ்ஜைன் தான் நமக்கு இந்த காலங்கள்லாம் சொல்றது ஜோதிஷ சாஸ்திரம், இதெல்லாம் பிரதானமா உஜ்ஜைன்ல தான் இருக்குது. அதான் நம்முடைய தேசத்துக்கு அந்த உஜ்ஜைன் தான் பிரதானம். எதுக்கு சொல்ல வந்தா அந்த உஜ்ஜைன்ல தான் இருந்திருக்காரு. அந்த உஜ்ஜைன்ல 64 நாட்களிலே 64 கலைகளையும் பெற்றார். பெற்ற உடனே ஆச்சரியமான ஆனந்தம் கண்ணனுக்கும் குருவுக்கும். குரு என்று சொல்லக்கூடிய சாந்திபினிக்கு இப்ப குரு தட்சணை கொடுக்கணும் போனோம். காலக்ஷேபம் கேட்டால சம்பாவனை கொடுக்கணும். என்ன சுவாமி சம்பாவனைன்னு கேட்கிறாரு கண்ணன். யார்கிட்ட? சாந்திபினிட. சுவாமி நீங்க சொல்லணும் சம்பாவனை, என்ன சம்பாவனை வேணும்? சம்பாவனை நம்ம காசு கொடுக்குற மாதிரிலாம் அவன் குரு என்ன கேட்கிறார் அதை கொடுக்கணும். என்ன வேணும்னு கேட்டார். அவர் என்ன முதல்ல சொல்றார், வேண்டாம் கிருஷ்ணா, நான் உனக்கு சொன்னேன் என்னன்னு அதுவே போகணும்.
அது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். கண்ணன் நிர்பந்தப்படுத்துறான். சுவாமி நீர் கேட்கணும், நீர் கம்பாவனம் வாங்கணும், வாங்கித்தான் ஆகணும்னு சொல்லிச்சு. இவருக்கு சட்டுன்னு ஒரு உடனே என்ன கேட்டுக்கணும்? ஒண்ணு வேண்டாம் கிருஷ்ணா, நீ இருக்கி அறிய போறோம், உன் திருடி பத்தின்னு இருக்கேன், மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்டுக்கணும். கேட்கவே இல்லை. என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்சம் இரு கிருஷ்ணா, கொஞ்சம் இரு, உள்ள போய் என்னுடைய தர்ம பத்தினி இருக்கா, அவள்கிட்ட கேட்டுன்னு வந்துடுவேன். நேரம் உள்ளுக்குள்ள போனார். உள்ளுக்குள்ள அவரை தர்ம பத்தினிட்ட கேட்டார். கேட்ட உடனே அவ என்ன சொன்னா, இவளுக்கு எப்பவோ சிறு வயசுல பிள்ளை தொலைஞ்சு போயிட்டான். எங்க தொலைஞ்சான்னா பிராபாச கஷேத்திரம்னு பேரு, அங்க சமுத்திரக்கரை இருக்கு. அந்த சமுத்திரக்கரையில தான் பிள்ளையை தொலைச்சிட்டான். அந்த தொலைத்த பிள்ளையை மீட்டு கொடுன்னு பிரார்த்திக்கிறான். யாரு? அந்த இவருடைய தர்மபத்தினி. உடனே அது வந்து கண்ணன் சொல்றான், ஏ கிருஷ்ணா, நீ சொன்ன மாதிரி நான் கேட்டேன், என்னுடைய தர்மபத்தினியானவர் இதைத்தான் சொன்னா, அந்த தொலைந்த பிள்ளையை கொடுன்னு கேட்ட உடனே அப்ப சரின்னு தேடுறான். சரின்னு தேடினா அப்பதான் அந்த பஞ்சசயனன் என்று சொல்லக்கூடிய கணவன் அந்த கடல்ல அவன் கடலுக்குள்ள இருக்கான். அந்த பஞ்சசயனோடு சண்டை போட்டு பாஞ்சசன்யம் என்ற சங்கத்தை அப்பதான் கடிச்சிருக்கு. அதற்கு மேற்கொண்டு யமபட்டணம் போய் அந்த யமனோடு சண்டை போட்டு மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான்றது சரித்திரம் நல்லா தெரியணும். அப்படி இருக்க செய்து இதோட சண்டை போட்டு எப்படி மீட்டு கொண்டு கொடுத்துட்டார. கொடுத்த உடனே இன்னும் ஏதாவது வேணுமான்னு கண்ணன் கேட்கிறார். இன்னும் சாந்தி பண்ணி விட்ட, நீ பிள்ளைய கேட்ட, பிள்ளைய கொண்டு கொடுத்துட்டேன், இன்னும் ஏதாவது கேட்கிறேன். ஏன் கேட்கிறான்னா, முக்தி கொடுன்னு ஒரு வார்த்தையை கேட்பானான்னு காத்துட்டு இருக்கார் கண்ணன். கண்ணனுக்கு நம்ம எது கேட்டாலும் கொடுத்துருவார். சகல பல பிரதோகி விஷ்ணுன்னு பேரு. எந்த பலத்தை வேணும் விஷ்ணு கொடுப்பார். ஆனா அவருக்கு எதுல ஆர்வம் அதிகம்னா, எதுல பிரீத்தி அதிகம்னா, மோட்சத்தை கேட்டா இதா உடனே வச்சுக்கோ. அதுதான் அவருக்கு ரொம்ப சுலபமா. என்ன சொல்ல, மோட்சம் தானே சிரமம்னா, இருக்கிறதுல ரொம்ப சுலபமானது பகவானுக்கு மோட்சத்தை. ஏன்னா அவர் தன் திருவடியை வந்து அவருக்கு தேவையானது, அவனுக்கு தன் சொத்து தன் இடத்துல வருதோனும், அதுதான் அவருக்கு ஆனந்தம். இது சொல்ல வந்தேன்னா, கேட்பானான் என்ன வேணும் என்னன்னு கேட்கிறான். அவர் என்ன சொல்ற, நீ என் பிள்ளைய கொடுத்துட்டியோனோ, என் பிள்ளைய உடனே ஆனந்தமா இங்கே இருந்துன்னு இருக்கேன், ஜாகிரதையா சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தவிர கண்ணன் பார்த்தார். ஓ, முதல் அவதாரமாக இருக்கக்கூடிய ராமவதாரத்திலையும் அந்த விஸ்வாமித்திரட்ட அவர் ஆச்சாரம் எடுத்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், சரி இந்த அவதாரமாவது ஒழுங்கா இருக்குமா, கிருஷ்ணாவதாரத்திலேயாவது எனக்கு நன்னா இருக்குமான்னா. ஆனா அந்த ராமவதாரத்துல என்ன தப்பு? காமம், கோபம், லோபம், மதம், ஆச்சரியம் அதெல்லாம் நல்லா அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது. விஸ்வாமித்திரர் காமத்துக்கு வசப்பட்டார், கோபத்துக்கு வசப்பட்டார், தன் தபசையை எழுந்தார். ஆனா அந்த கஷ்டம் கிருஷ்ணாவதாரத்துல இல்லை. ராமாவதாரத்துல ஆச்சாரனுக்கு இருந்த கஷ்டம் கிருஷ்ணாவதார ஆச்சாரனுக்கு அந்த இல்லை. ஏன்னா இவருக்கு காமம், கோபம், லோபம், மதம், ஆச்சரியம் இல்லை. ஆனா விஷயாந்தரல ஈடுபட்டு இருக்கார். விஷயாந்தரம்னா என்ன அர்த்தம்? பகவானை தவிர மற்ற விஷயம் தன் பிள்ளைய கேட்டாரனோ, அதுல ஆசைப்பவலையனோ, முக்திக்கு இன்னும் ஆசை வரல, மோட்சத்துக்கு போகணுமே என்ன அதுல ஆசை வரலையனோ. ஆக காமம், கோமம், விஷயாந்தரம் இந்த ஆசையெல்லாம் கூட அதுல இது இத்தனையும் எதுவுமே இருக்கக்கூடாது. காமம் என்ன, கோபம் என்ன, மதம் என்ன, ஆச்சரியம் என்ன, விஷயாந்தர ஆசை என்ன, இது எதுவுமே இருக்காத ஒரு ஆச்சாரம் வேணுமானோ, அந்த ஆச்சாரம் பத்தணும்னு நினைச்சார். அந்த ஆச்சாரம் யாரு? அபகத மனமானைகி அந்திமு பாயலிட்டைகி அதிகர பரமாற்றை அட்டகாமான வேட்சைகி நிகழச்சல சுத்ரிகி நிச்சித குரோதலோகைகி வரவர முனி பிரத்யேகி அஸ்துமி நித்திய யோகா என்று சொல்லக்கூடிய அபகத மதமானை. மதம் என்ன, மானம் என்ன, ஆச்சரியம் என்ன முதலான அனைத்தையும் துறந்தவர்களால், அபிகத பரமாட்சி சர்வபரமமாகிய ஆச்சார பிரதிபக்தி உடையவர்களால், அர்த்தகாமான பேதை நிகழசல சுத்ரிகையே அனைத்து ஜீவராசிகளும் நன்னா இருக்கிறன்று என்று இருப்பவர்களால், காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் முதலானவர்கள் ஜெயித்தவர்களால் இருக்கக்கூடிய அந்த பரமமான அர்த்தம் ஆச்சாரிய அபிமானமே உத்தார்கம் என்று தெரிந்து கொண்டு இருப்பவர்களாய் கடைசி உபாயம் இது ஆச்சாரின் திருவேலே. அப்படிப்பட்ட என்ன சாஸ்திரமே ஸ்ரீவச்சன பூஷணே வேதார்த்தம் அறிந்திடுவது ஆச்சாரிய அபிமான உத்தாரம் சொல்லியா. அந்த அர்த்தத்தோடு இருக்கிறவர்கள் யாரு? யார் சுவாமி? மணவாளமாவினா வரவர முனி பிரத்யேகி. மணவாளமாவனின்னு சொல்லல, அந்த மணவாளமாவுடைய சிஷ்யர்கள் இப்படி இருப்பாளாம். அபகத மனமானைகி அந்திமோ பாயனெட்டை அதிகர பரமாட்டை அட்டகாமான வேட்டைகி நிகழ சரஸ்ருத்ரிகி நிச்சித குரோதலோகைகி வரவர முனி பிரத்யே அர்ஜுமே நித்தியோகான்னு அந்த வரவர முனி பிரத்யேகி வரவர முனி பிரதி அந்த வரவர மணவாளம் அந்த மணவாளமாவனி சசிட்டு இருக்கா இல்லையா, அவெல்லாம் எப்படி இருக்கான்னா அந்த அவ இந்த அவர்கள்லாம் இந்த மாதிரி இருப்பாளாம்.
அந்த அவர்களோடு நிச்சயம் எனக்கு தொடர்பு வேணும்னு எறும்பியப்பா பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகமானது எறும்பியப்பா பண்ணது. எறும்பியப்ப யாரு? அஷ்டதிக்கஜங்கள் ஒருத்தர். மணவாளமானுக்கு அஷ்டதிக்கஜங்கள் சிஷ்யர்கள், 8 சிஷ்யர்கள், பிரதான சிஷ்யர்கள். அந்த 8 பிரதான சிஷ்யர்களை சோழசிம்மபுரத்துக்கு பக்கத்துல எறும்பின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல சுவாமி வாழ்ந்தவர். அவர் அங்கிருந்து திருவரங்கத்துக்கு வந்து மணவாளமணி தன்னுடைய ஆசானை ஏற்றுக்கொண்டார் இல்லையா? எப்படி சொல்றா, அவர் பிரார்த்திக்கிறார், மணவாளமாவனை பிரார்த்திக்கிறார். அவருடைய சிஷ்யர்களோடு நித்திய சம்பந்தம் எனக்கு வேணும்னா, எப்ப மணவாளமாவலிகளுடைய சிஷ்யர்களுக்கு என்ன இருக்கு? மதம், கோபம், மதம், ஆச்சரியம், இது இத்தையுமே தொடர்ந்தவர்களாய் ஆச்சாரிய அபிமானம் உத்தாரகம் என்று இருப்பார்களோ, அந்த சிஷ்யர்களோட சம்பந்தம் எனக்கு நித்தியம் இருக்கணும்னா, இப்ப சிஷ்யர்களுக்கே இந்த சம்பந்தம், இந்த வைபவம் இருக்குன்னா ஆச்சாரனை கேட்கணுமான்னா கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. இது தலைவனா அப்படிப்பட்ட மதம், மானம், மாற்ற, விஷயாந்திர பராவணை இதெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட வைராக்கியர்கள் அந்த சிஷ்யர்களை இப்படி ஈர்ப்பார்கள் என்றால் ஆச்சாரம் எப்படி இருப்பார்கள்? எப்படி? பிறர்மினுக்கம் பொறாமை இல்லா பெருமையும் பெற்றோதே. மணவாளமாக ஏற்கனவே அடியை சொல்லணும். ஆர்த்தி பிரபந்தத்துல 8 விதமான தனக்கு இருக்கக்கூடிய பெருமையை சொல்லிக்கிறாருனோ, அதுல கடைசி பெருமைன்னா பிறர் மற்ற வார பார்க்கறது, ஓ இருக்காரு சுவாமி, அது என்னமா வந்துட்டார், அவர் என்னமா வந்துட்டார், அவர் நல்லா ஞானமா இருக்கு. சில பேர் ரொம்ப அதீதமான ஞானம் இருந்தாலும் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா நமக்கு இல்லையே. அவளுக்கு இருக்கேன்னு கொண்டாடணுமோனோ, அந்த ஞானத்தை நம்ம வாங்கிக்கலாமோனோ, அதுக்கு இருக்குது. அவளுக்கு ஞானம் இல்லாம இருக்கணும்னு சொல்றது இல்லையா. ஆனா அந்த மினுக்கம், பிறர் மினுக்கும் பரவாயில்ல, அவன் மினுக்குன்றிருந்தா அது ஒரு புறமா ஏற்படுத்தணும். மினுக்கிறதுனா இந்த என்னதமா இருக்கும்? நாம நினைக்கிற மாதிரி நல்லா சட்டையை போட்டுட்டு இருக்கார், நல்லா ஒவ்வொன்று இருக்கார், கார பங்களான் இருக்கார், அது எல்லாம் மினுக்கும். இங்க மினுக்கம்னா வித்யுத்துன்னு. அப்படிப்பட்ட வித்யுத்து பூர்ணமா இருக்கணும். அந்த பொறாமை இல்லாதவர் யாரும் சுவாமி மணவாளம் அவனுக்கு. அப்படி பொறாமை இல்லாத அந்த ஆச்சாரனை பெரிய பெருமாள் கொண்டாடு. அப்ப மணவாளம் ஆச்சாரம் கொண்டாடணும். அப்படின்னா நான் பழைய கதை அத்தனையும் தீர்த்து பழையது என்ன குறை இருந்ததோ, என்ன குறை? ராமாவதாரத்துல குறை என்ன குறை? காம, குரோத, மதம், ஆச்சரியம் என்று இருக்கக்கூடிய குறை அந்த ஆச்சாரனுக்கு இருந்தது. அந்த ஆச்சாரம் குறை தீர்ந்தது கிருஷ்ணாவதாரத்துல. ஆனா இன்னொரு குறை வந்துட்டு. என்ன குறைன்னா, விஷயாந்தர அனுபவத்துல அவருக்கு ஆசை வந்துட்டு. என்ன விஷயாந்தர அனுபவம்? தன்னுடைய பிள்ளைவன் கேட்டாரனோ, அப்பவும் பகவான கேட்கவே இல்லை. அப்படி இருக்கச்சது அந்த விஷயாந்தர அனுபவம் கூடாதுன்னு அப்படிப்பட்ட ஆச்சாரனை பெற்றுக்கொண்டார் இல்லையா. அதனால்தான் இவருக்கு கோயில் மணவாள மாமணிகள்னு பேர். நேற்றுக்கு ஒன்று பார்த்தோம். அடியார்கள் வாழ, அரங்கரகர் வாழ, சடகோபன் தந்தமுனூர் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமணியை எல்லாம் சேர்த்து சொல்லுவார்னு நேற்று பார்த்தோமோனோ. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படிப்பட்ட பெரிய பெருமாள் அந்த நிலையோடு நன்னா ஆனந்தமா நன்னா இருக்க. அப்படிப்பட்ட தனியன் தான் இந்த தனியன். இதுதான் இந்த தனியனின் சாரமான அர்த்தம். ஆக ஸ்ரீசைலேஷ துயாபாத்திரம், ஸ்ரீசைலர் என்று சொல்லக்கூடிய திருவாவிடை பிள்ளை ஒரு தயக்கு பாத்திரபூதமானவர். தீபக்தியாதி குணார்ணவம், ஞானம் என்ன, பக்தி என்ன, பகவானின் ஆச்சாரத்துவம், மற்ற விஷயத்தில் வைராக்கியம் என்ன, பூர்ணமாக இருந்தவர். ஞான பக்தி வைராக்கியம் அந்த தீபக்தியாதி குணார்ணவம். யதீந்திரன் என்று சொல்லக்கூடிய சுவாமி ராமானுஜரே அதீத பிராமணியம் படைத்தவர். அப்படிப்பட்ட மணவாள மாமணிகளை வந்தே ரம்ய சாமாதம், அப்படிப்பட்ட கோயில் மணவாளமை வணங்குகிறேன் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான தனியன் இந்த தனியன் இற்றோடு முற்று பெற்றது. ஆக முதல் தனியன் முற்றுது. பொது தனியிலே முதல் தனியன் முற்று பெற்றது. அடுத்தது லக்ஷ்மிநாத சமாரம்பாம். ஆச்சரியமான தனியன். இந்த லக்ஷ்மிநாத சமாரம்பாம் இந்த தனியன் இருக்கு இல்லையா, இந்த தனியனானது 2 தனியன் குரத்தாழ்வார் பண்ணியிருக்கார். முதல் தனியனே பெரிய பெருமாள் பண்ணது. இந்த இடத்துல பாருங்க, நம்முடைய இந்த பொது தனியனை எந்த கிரமத்துல வச்சிருக்கா பாருங்க. கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, ஆமா சுவாமி, இப்ப முதல் தனியனை ராமானுஜரை சொல்லியிருந்தா என்ன, ஏன் மணவாள மாமணி சொல்லணும்? இது முதல் காரணம். சரி சுவாமி, முதல் தனியன் நம்மாழ்வார் சொல்லியிருக்கலாமே, மாதா பிதா யுவத யகா, அதையும் சொல்லலை. ஏன்னா அவர் தான் தலைவர், ஆத்யஸ்தன குலபதி, அதையும் சொல்லல. இந்த இடத்துல பாருங்க, நம்பெருமாள் பண்ணதா இருக்கணும் தனியன். அதே போல அந்த குரு பரம்பரை அதோடு நிற்கப்படாது, அடுத்து வரணும் ஒண்ணும். இப்ப நம்பெருமாளுக்கு ஆச்சாரியன் யாரு? சுவாமி மணவாள மாமணி தானே. அதனால அந்த குரு பரம்பரை மறுபடியும் ஒரு சர்க்கிள் வருதணும், ஒரு வட்டத்துக்கு வருதணும். அதனாலதான் முதல் தனியனாக ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம். இது ஒண்ணு பெரிய பெருமாள் உகந்தது, அவர் பண்ணதான் முதல்ல இருக்கணும். அதனால அதை வச்சுட்டார். அடுத்தது 2வது தனியன் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய தெரிவினாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப இது
அதுக்கு அடுத்த தனியன், இது இரண்டாவது தனியன். மூன்றாவது தனியன் யோனித்ய அச்சுத பதாம்புத யக்மருக்ம யாமோகத ஸ்ததிதராணி பிரணாயவேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்து தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபக்தியே. அப்படி இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் குரத்தாழ்வான் பண்ணது. நல்ல பாருங்க, குரத்தாழ்வான் பண்ணது. ஆனா இப்படிப்பட்ட முதல் ஸ்லோகம், இதுல முதல் ஸ்லோகம் இது ரெண்டு ஸ்லோகம். இதுல முதல் ஸ்லோகம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமன். இதுல குரு பரம்பரை முழுவதுமாக வணங்குகிறார். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாம மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம். இந்த ஒரு ஸ்லோகம் தான் நம்ம ஆச்சாரியனும் சேர்த்து சொல்றது. நம்ம ஆச்சாரியன் நமக்கு சமாசாரம் பண்ணியிருக்காரோனும் நம்முடைய ஆச்சாரியன் ஒத்தொத்தரும் அவரவர்களுடைய ஆச்சாரியன் தனியன்னு நித்தியம் சொல்லணும். நித்தியம் சொல்லணும். மற்றதை சொன்னாலும் சொல்லனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. திருப்பாவை சொல்லணுமா அப்படின்னு சொல்லணும், அவசியம் சொல்லணும். ஆனா அதை விட முக்கியம்னா அவரவர்களுடைய ஆச்சாரியத்தனை நித்தியம் முக்கியம், நிச்சயம் சொல்லணும். எதுக்கு சொல்லணும்னா அந்த குரு பரம்பரை முடிமா சொல்றதுனோ. அடுத்த ஸ்லோகம் என்ன, அந்த குருபரம் என்கிற ஆகத்திலே நாயக ரத்னம் யார், சுவாமி ராமானுஜன். அந்த ராமானுஜரை பத்தி வணங்கக்கூடிய ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம். அப்ப முதல் ஸ்லோகம்னா முதல் ஸ்லோகம் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம். ஆனா கூரத்தாழ்வார்களாலே பண்ணப்பட்ட ரெண்டு ஸ்லோகம். அந்த ரெண்டு ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகம் லக்ஷ்மிநாத சமாரம்பம். இது குரு பரம்பரையை பூர்த்தியா சொல்றது. எங்க சுவாமி, லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம்னு இருக்கு. இதுல ராமானுஜர் பேரையே காணுமே. என்ன பாவம், தன்னாள் ஸ்ரீசைலே சதியா பாத்திரம் பார்த்தோம்னோ அது ஒரு தட்டு. இது இன்னும் பெரிய தட்டு இந்த லக்ஷ்மிநாத சமாரம்பம். அதை விட இன்னும் பெரிய தட்டு யோனித்ய அச்சுதபதா. ஆச்சரியமான அனுபவத்தை கொடுக்க போறார். இன்னும் நம்ம திருவாவெளிக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட அனுபவம் கிடைக்கிறது. லக்ஷ்மிநாத சமாரம்பாம். இப்ப மேலெடுந்த வாரியான என்ன அர்த்தம் பார்த்துருவோம், என்ன இருக்குன்னு போகணும். இதுக்கே நாளை எடுத்துனா கஷ்டம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம். லக்ஷ்மிநாதன் கேள்வன், ஸ்ரீயப்பதி லக்ஷ்மிநாதன், அதான் லக்ஷ்மிநாதன். அப்ப ஸ்ரீயப்பதியான திருமால் ஸ்ரீமன் நாராயணன். சமாரம்பாம் அவனிடத்திலிருந்து தொடங்கப்படுகிறது. அப்படின்னா சமாரம்பம் லக்ஷ்மிநாதன் தொடக்கமாக. இந்த சமாரம்பம் சப்தத்துக்கு தான் பிரதானமான அர்த்தம்னு பின்னாடி பார்க்க போறோம். ஆச்சரியமான அர்த்தத்தை பிரலோகஞ்சி தெரிவிக்கிறார். லக்ஷ்மிநாத சமாரம்பம் நாத யாமுன மத்தியமாம். நாதமுனிகள் என்ன, யாமுனாச்சாரி என்ன. யாமுனாச்சாரியன் ஆளவந்தார். அப்ப நாதமுனிகளுக்கு ரங்கநாத முனின்னு பேரு, யாமுனாச்சாருக்கு ஆளவந்தார் பேரு. அவர்களின் நடுவாக கொண்டபடியாலே நாத யாமுன மத்தியமாம். அதாவது லக்ஷ்மிநாதனை முதலாக கொண்டு நாதமுனி என்ன, யாமுனாச்சாரி என்று சொல்லக்கூடிய ஆளவந்தாரு நடுவாக கொண்டு அஸ்மதாச்சாரிய பரியந்தம். அஸ்மதனா என்னுடைய அஸ்மதாச்சாரிய என்னுடைய ஆச்சாரிய பரியந்தம். அப்பனா அடியேனுடைய ஆச்சாரியன் இருக்கலையா, அவரை கடைசியாக கொண்டதாய் இருக்கக்கூடிய குரு பரம்பரை. அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே வணங்குகிறேன் குரு பரம்பராம். அப்படிப்பட்ட குருக்களுக்குரிய பரம்பரையை வணங்குகிறேன். இந்த ஸ்லோகத்தின் கருத்து. அப்படின்னா லக்ஷ்மிநாத சமாரம்பாம் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன். அப்ப திருமகள் கேள்வன் அவரிடத்திலிருந்து தொடங்கி நாதமுனி என்ன, ஆளவந்தார் என்ன, அவர்களை மத்தியமாக கொண்டு அதுக்கு மேற்கொண்டு அஸ்மதாச்சாரியன் அடியனுடைய ஆச்சாரியன் அவரை கடைசியாக கொண்டுதான் இருக்கக்கூடிய குரு பரம்பரையை, குருக்களுடைய பரம்பரையை வணங்குகிறேன். இதுதான் வந்தே குரு பரம்பரம் தெரிவிக்கிறார். சரி, இப்ப ஸ்ரீயப்பதி முதலாய் ஸ்ரீயப்பதி முதலாய் நாதயாமுனைகள் நடுவாய் அடியனுடைய ஆச்சாரியன் வந்திருக்கு இல்லையா. இந்த இடத்துல பாருங்க, ஸ்ரீயப்பதி என்று சொல்லக்கூடியது லக்ஷ்மிநாதன், நாதமுனி யாமுனமுனி நடுவலா இருக்கார், அஸ்மத் ஆச்சாரியன் கடைசியில் இருக்கார். அப்படிப்பட்டவரை வணங்குகிறேன் தெரிவிக்கிறார். இது மேலெழுந்த வாரி அர்த்தம் வியாக்கியானம், திரிலோகஞ்சோட வியாக்கியானம் பார்ப்போம். இந்த ஸ்லோகம் குரத்தாழ்வார் அருளிச்சது. சரி, அப்ப குரத்தாழ்வார் நினைப்பது அப்புறம் குரத்தாழ்வார் நிலை பாருங்க. குரத்தாழ் நினைக்கிறது என்னன்னா, எல்லா ஆத்மாக்கும் நன்னா எனக்குன்னு நினைக்கிறான். ஆத்மா குண சம்பூர்ணர் யாருன்னா குரத்தாழ்வார். இந்த பெரியவாத்தாங்களே தெரிவிக்கிறார். ஆச்சாரியத்துவம் பூர்த்தி சிஷ்யத்துவம் பூர்த்தி ரெண்டுமே யாருக்கு இருக்குன்னா ராமானுஜர்னு சொல்லல. பெரியவாச்சாரியர்களே தன்னுடைய வியாக்கியானத்துல ஆச்சாரியத்துவம் பூர்த்தி
ஒரு ஆச்சாரன் யாருன்னா ராமானுஜ சொல்லமோனோ இல்லைன்ட்டார். சிஷ்யன் யாருன்னா ராமானுஜ சொல்லமோ இல்லை. ரெண்டுமே கூறத்தாழ்வான். அப்ப கூறத்தாழ் எத்தனை வைபவம், ஆத்மகுண சம்பூர்ணர், ஆத்மகுணம் பூர்ணமா இருக்கு. ஏன்னா எல்லாரும் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும்னு நினைப்பாரு. அப்படியா சுவாமி? ஏன்னா தனக்கு யார் தீங்கு இழைத்தாலும் தன் கண் போனது என்ன காரணம்? யார் காரணம்? நாலூரான். அப்படிப்பட்ட நாலூரானுக்கும் நான் பெற்ற பேரு நாலூரானும் பெறட்டு விடிக்கிற பிரார்த்திக்கிறா இல்லையா? அதே தேவப்பெருமாள்கிட்ட நாலூரான் மோட்சம் உண்டானா கிடையாது. ஆனா இவர் பிரார்த்தித்த விட மோட்சத்துக்கு போயிருக்காரு. தேவபெருமான் மோட்சம் கொடுத்திருக்காருனோ அப்படிப்பட்ட ஆத்மகுண சம்பூர்ண நினைக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த எந்த ஜீவராசியம் நன்னா இருக்குன்னு ஆசைப்படுவார். இதுல எந்த விதமா கருத்து வேறுபாடு இல்லாம நன்னா இருக்கு ஆசைப்படுறாருனோ அப்ப அப்படி இருக்கிறச்சு அனைவருக்கும் நன்மையே நினைப்பவராய் ஆத்மதமராய். ஆத்மதமரனா இதுல இந்த நன்மையில் நினைப்பவர்கள் அப்படின்னா சில பேர்லாம் துணைவா இருப்பாரணும். சாமி இவருக்கு இவர் துணை, இவருக்கு ஒரு துணை, இவர் தான் துணைக்கு. அந்த துணைவர்களிலே தலைவர், துணைவர்களே தலைவரா கொடுத்திருக்கணும். அந்த மாதிரி நமக்கு துணை எது சுவாமி? நமக்கு துணை துணை எது? குரத்தாளர் ராமானுஜர் தான் வாஸ்து இருந்தாலும் நமக்கு துணை நின்று உபதேசித்து நன்மையை காட்டுபவர்களே இவர் சிறந்தவராய் இருக்கார். நமக்கு துணை நின்று நன்மை உபதேசம் பண்ணுவார். எத்தனை உபதேசம் அத்தனை உபதேசம் பண்ணி நமக்கு நன்மையை காட்டக்கூடிய சிறந்தவராய் குருக்களுக்குள்ளே உத்தவராய் இருக்கும் கூறத்தாழ்வான். அப்படின்னா குரு பரம்பரை என்கிற உயர்ந்த இந்த ஸ்லோகம் வருது பண்ணியிருக்காரு லக்ஷ்மிநாத சமாரம்பம். அப்ப குரு பரம்பரை என்கிற உயர்ந்த இனிப்பு வஸ்து கடிச்சிருக்கு இருக்கு. குரு பரம்பரை என்கிற இனிப்பு வஸ்து என்னைக்குமே இனியது தனியருந்தேன் தமிழர்கள் சொல்றாலும் அடிக்கடி. அப்ப இனியது தருந்தேன்னா சமஸ்கிருதம்னு சொல்லிருக்கு. ஏதாவது ஒரு நல்ல வஸ்து வச்சுக்கேன், நல்ல தின்படம் இனிய தின்படமா இருந்தா அது தனியா இருந்த கூடாது, 4 பேர் கொடுத்து விடும். அதுவே இனிய தருந்த அப்ப எல்லாருக்கும் அனுபவிக்கணுமோனோ. அப்ப அனுபவித்து இருக்கணும்னா நன்னா அனுபவித்து முன்னுக்கு வரணுமோனோ. அதனால இந்த குரு பரம்பரை ஒத்தத்திலும் சொல்லணும். அப்பதான் நமக்கு ஜீவனம் நல்லா பாருங்க. அப்பதான் இந்த ஸ்லோகத்தை ஒத்தத்திலும் சொல்லணும். அதனால பொதுத்தனியன் எந்த சேவா காலம் வந்தாலும் பொதுத்தனியன் சொல்லிடும். அது இருந்தா தான் வேறு சேவா காலம் காலட்சேபம். அதுதான் படியன் ஆரம்பிக்கச்சே இந்த பொதுத்தனியன் சொல்லித்தான் ஆரம்பிச்சேன். அப்ப காலட்சேபமாகட்டும் சேவா காலமாகட்டும் எதுவா இருந்தாலும் இது பொதுத்தனி இருக்கணும். பொதுத்தனியன் சொன்னாதான் உஜீவனம். எப்படி சொல்ல சொல்வதுன்னா புறத்தாழ யோசிக்கிறார். நம்ம காத்தால எழுதவுடனே பெருமாவுடைய திருவிழா அந்த என்ன ஹரி ஹரியன்னு எழுதணும் சொன்னோமா. எங்க இருக்கு? மெல்ல இழந்த அரியன்ற பெயரகம் உள்ளம் புகுந்து புரிஞ்சோலூர் ரம்பாபாயின்னு அறிய சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு வாக்கியம் சொல்றது. நம்ம காத்தால எழுந்தவுடனே பகவானுக்கு இருக்கக்கூடிய 5 நிலைகள், பரத்வம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அச்சை என்ன, அந்தர்யாமித்துவம், அந்த 5 நிலை நினைக்கணுமா. சுவாமி நினைக்கணும்னா என்னமா சுவாமி நினைக்கிறது? எப்படி நினைக்கிறது? பரத்வத்தை நினைச்சா அது நல்லா தெரியாது. ஆனா எங்க உடனே சிதைஞ்சு போறது. என்ன சிதைகிறதுனா நினைச்சுட்டே இருக்கச்சு வேற எங்கேயும் ஞாபகம் போறது. அதே வியூகத்தை நினைச்சா நினைச்சுட்டு வேற எங்கேயும் ஞாபகம் வருது. என்னைக்குமே ஒரு ஸ்லோக ரூபத்துல ஒரு நிலை இருந்தது. இப்ப திருவாய்மொழி அது பாசன ரூபத்துல இருக்கிறபடியா நமக்கு ஆகான்னு சேவிக்கிறோம். அது பாசன ரூபத்துல இல்ல. இப்ப ஒண்ணும் இல்லை. நம்பில்ல வியாக்கியானம் எல்லாரும் மனப்பாடம் பண்ணுவாளா? அடைய எனக்கு தெரியாது. யாரா ஒருத்தர் இருக்கா அந்த காலத்துல சில காலட்சேப அதிகாரம்னா வியாக்கியானத்தையே மனப்பாடம் பண்ணக்கூடிய நிலை இருந்து யாருக்குன்னா காஞ்சி இருக்கணும் கார்பங்காடு சுவாமி வெங்கடாச்சார சுவாமின்னு பேரு. அவர் மயிலாப்பூர் மாதவபால் சன்னதியில் இருந்திருக்காரு. அந்த இடத்துல அவர் இந்த காக்காவே சொல்லுவார். அந்த அளவுக்கு அவர் பகா வித்வானா இருந்திருக்காரு. இன்னைக்கு சொல்ல வந்த என்ன, ஆனா அந்த மாதிரி எல்லாரால முடியும்னா கஷ்டம். அதே பாசுரமா இருந்தா வருமானம். இப்ப இந்த பரத்துவம் என்ன, வியூகம் என்ன, வியூகம் என்ன, அந்தர்யாமித்துவம் என்ன, அச்சை என்ன, இதெல்லாம் என்னவா சுவாமி நினைக்கிறேன். அதற்குன்னு சுவாமி நடாதூர் அம்மான்னு ஒரு பெரியவர். அந்த பெரியவர் என்ன பண்ணிருக்கார்? பரத்வாதி பஞ்சகம்னு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தை அனுகிரகிச்சிருக்காரு. அப்படின்னா இந்த 5 நிலைகள் பஞ்ச பிராகாரங்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதை சேவிச்சாலும் போறது. ஆனா இத்தனை இருந்தாலும் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு சமந்தான். அதுக்குதான் கூறத்தாழ பார்த்தார். இவன் நிச்சயம் காத்தால் எழுந்து குரு பரம்பரை அனுசந்தானம் பண்ணணும். அஸ்மத்தேசிக அஸ்மதீய பரமாச்சாரிய அசேஷானுகுரம் சீமன் லக்ஷ்மண யோகிதுங்கவம் மகாபூர்ணம் முனிம்யாவனம் ராமம் பத்ம விலோசனம் முனிவரம் நாதம் ஜெகத்வேஷனம் சேனேஷம் ஸ்ரீ இந்திரா சாசனம் நாராயணம் சமஸ்தே. என்ன சுவாமி பண்றது?
அது சிரமமா இருக்கு, வாயில் நுழைய மாட்டேங்குது, எல்லாம் சம்ஸ்கிருத ஸ்லோகமா இருக்கு, என்ன பண்றதுன்னா பார்த்தார் கூறத்தாழ்வார், இவருக்கு சுலபமா கொடுக்கணுமோ, சுலபமா கொடுக்கணும் என்ன, லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்ச. அது மட்டும் இல்ல, நம்முடைய ஆச்சாரியன் அடியருடைய ஆச்சாரியன் பரியந்தம் அது வந்துட்டு. இந்த ஸ்லோகத்தை அவர் சொன்னா அவர் ஆச்சாரியன் குறிக்கும், நாம சொன்னா நம்ம ஆச்சாரியன் குறிக்கிறது. இதுதான் ஸ்லோகத்துக்கு உண்டான விசேஷமான அர்த்தம். என்னன்னா, யாரார் இந்த ஸ்லோகத்தை சொல்றாரோ அவருடைய ஆச்சாரிய பரியந்தம் போயிடும். சாமானியம் அந்த மாதிரி ஸ்லோகமே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, அவர் யாரை குறித்து சொல்றாரோ அவ பேர் மட்டும்தான் அது இருக்குமே தவிர நம்முடைய ஆச்சாரிய பரியந்தம் ஒருமான வராது. ஆனா ஆச்சரியமா திருவிக்கிறார் சுவாமி கூறத்தாழ்வார், அஸ்மதாச்சாரிய பரியந்தாம். அதனால இவ எல்லாரும் சேவிக்க முடியும்னா நம்முடைய உஜ்ஜீவனத்துல சுவாமிக்கு கூறத்தாழ்வாருக்கு பிரீத்தி. அதனால இந்த ஸ்லோகத்தை பண்ணார். அதனாலதான் எல்லா சிஷ்டர்களும் இந்த ஸ்லோகத்தை அங்கீகரிப்பார், அனுசந்திக்கிறாரியா. யாரா இருந்தாலும் இந்த ஸ்லோகம் தொடர்ந்து 5 ஸ்லோகம் சொல்லலாம். நல்லா பாருங்க, இது 5 ஸ்லோகம். திவ்ய பிரபந்தம் சேவிக்கணும்னாலும் இந்த ஸ்லோகம் சொல்லிதான். ஏதாவது என்ன பண்ணுவோம், ஏதாவது இங்கிருந்து அங்க போகணும் இந்த ஸ்லோகம் சொல்லணும். எதுவாக இந்த ஸ்லோகம் சொல்லாம எதுவுமே கிடையாது இல்லையா. அப்ப லக்ஷ்மிநாதன் தான் முதலாச்சாரியம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம். ஆமா சுவாமி முதலாச்சாரின்னு சொல்லிட்டு அவர் லக்ஷ்மிநாதன் ஆச்சாரியனா பெருமாள, நமக்கு இந்த சந்தேகம் வந்துடும். லக்ஷ்மிநாதன் ஆச்சாரியனா பெருமாள், அவர் பெருமாதன அவரை போய் ஆச்சாரியன்னு சொல்றே. இப்ப திருவள்ளிக்கேணி பார்சாதி சுவாமி ஆச்சாரம் எழுதுறாரு, பார்த்தா பார்சாதி சுவாமி பெருமாள் எழுதுறா ஆச்சாரம் சொல்றாரு. அதே போல இங்க லக்ஷ்மிநாதன் யாரு சுவாமி, பெருமாதன அவர் போய் ஆச்சாரியன். ஆச்சாரம் என்றாலே மனுஷன் தானே. அப்ப ஆச்சாரிய பீடத்தை அலங்கரிக்க இந்த இடத்துல பாருங்க, மனுஷன் தானே, வாஸ்தவம் தான். ஆனா இந்த இடத்துல பெருமாள ஆச்சாரம் சொல்லலாமான்னா, ஆச்சாரிய பீடத்தை அலங்கரிக்கணும்னு அவருக்கும் ஆசை. ஒண்ணு வேண்டாம், நமக்கே ஒரு மேடையை கொடுத்து நல்லா பேசுங்க சுவாமி, பேச தெரியாது பேசுங்க சுவாமி அப்படின்னு மேடையை கொடுத்து அத்தனை பேர் நம்மளை வந்து வீழ்ந்து சேவிக்கிறான் வச்சுக்க. அப்படி அப்படி உட்கார்ந்துட்டு என்னமா சேவிக்கிறான், என்னமா சேவிக்கிறான், எனக்கு என்ன பெருமை இருக்கு, என்ன பெருமை சொன்னா நாம ஆச்சாரியத்தை ஆசைப்படுறோமோனோ, பகவானும் ஆச்சாரியத்தை ஆசைப்படுறானோ. மேடை கொடுத்து பேசி பேசுன்னு சொன்னாங்க, ஆனந்தமா உபதேச முத்திரை வச்சுட்டு இது பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க சொல்றோமோனோ, நமக்கு விருப்பம் இருக்கணும். அதே போல பகவானுக்கும் விருப்பம் உண்டாம். அந்த விருப்பம் இருக்கிறபடியால் தான் குரு பரம்பரை முதல் இடத்தை பிடிச்சதே யாரு, லக்ஷ்மிநாதன். அப்ப அவரே ஆச்சாரியன். அவரே ஆச்சாரியன் எதனால ஏற்பட்டதுன்னா, ஆச்சாரியனா இருந்தா சுவாமி உபதேசம். அப்ப ஆச்சாரியனுக்கு வேணும் ஈஸ்வரன் தானம் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டிருக்கும். இந்த ஸ்ரீவத்திரமுடைய தெரிவிக்கிறார் கிரலோகாச்சாரி, ஈஸ்வரன் தானம் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டிருக்கும். அதனால்தான் 2 இடத்துல அவர் ஆச்சாரியத்தை எடுத்துட்டார். ஆச்சாரனா ஒரு நாற்காலி சிம்மாசனம் வச்சுக்கோ, அந்த சிம்மாசனத்தை 2 இடத்துல எடுத்துட்டார். அங்க சுவாமி நம்முடைய குரு பரம்பரையில முதலிடம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம். இன்னொரு இடம் என்ன சுவாமி, அர்ஜுனுடைய தேர்தட்டு. அந்த தேர்தட்டுல இவருக்கு என்ன பேரு தெரியுமா, கீதாச்சாரியன். கேள்விப்பட்டிருக்கணும், கீதாச்சாரியன். இவர் தான் உபதேசம் பண்ணியிருக்காரு. 700 ஸ்லோகங்கள் கொடுத்தாரு, நல்லா உபதேசம் பண்ணாரோ. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜாகம் துவா தர்ம. முதல்ல ஆரம்பமே தர்மக்ஷேத்திர குருக்கேத்தே சமவேதாயுத்சவகன்னு ஆரம்பிச்சு சர்வதர்மான் முடியறதுனோ கீதாச்சாரியன் பேர் எடுத்துட்டாரோ. சரி சுவாமி, ராமாச்சாரன் கேள்விப்பட்டிருக்கல, சரியா சுவாமி, யாராவது சுவாமிகள் ராமன்னு பேர் தான் ராமாச்சாரன் சொல்லிக்கலாம், பகவானுக்கு ராமாச்சாரன் பேர் கிடையாது. அது போல வராகாச்சாரியன் அதெல்லாம் கிடையாது. வராகனும் கொடுத்திருக்கார் ஸ்திதே மனசே சரீரே சொல்லி ஒன்னரகா. அதே போல ராமனும் கொடுத்திருக்கார் சதுர்தேவ பிரபன்னாய் அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஆனா ஆச்சாரிய பீடத்தை அலங்கரிக்கல. அதே ஆச்சாரிய பீடத்தை அலங்கரித்தது யாருன்னா கண்ணன் தான். கண்ணனும் அதே போல பெரிய பெருமா இந்த பேர லக்ஷ்மிநாதன், இவர் 2 பேரும் இருக்கு இல்லையா. அப்ப அர்ஜுனுடைய தேர்தட்டுல ஆச்சாரத்தை கக்க வைத்துக் கொண்டார் அப்படி எழுதியிருக்காரு, கக்க வைத்துக் கொண்டார். ஆக முதலிடம் நம் குரு பரம்பரையிலே, 2வது இடம் எங்க அர்ஜுனுடைய தேர்தட்டுல. 2 இடத்துல ஆச்சாரியத்தை பகவான ஆசைப்பட்டுக்காரணும். அவருக்கு ஆசை கேட்கணும் கேட்கணும் கேட்கணும். ஆனா இதுல என்னன்னா, பகவான ஆச்சாரியம் வந்து அர்ஜுனன் கேட்டுதான் மோட்சத்துக்கு போனா கிடையாது, எதுவுமே பண்ணல. அதனால அப்ப முதலாச்சாரியன் யாரு, ஸ்ரீதராய நமக அப்படின்னு சொல்றோமோ, அந்த ஸ்ரீதரன் தான் முதலாச்சாரன்.
அப்படின்னா அப்ப குரு சாமானிய குரு குருன்னு சொல்றா. இதை நிறைய நம்ம சம்பிரதாயத்தை ஆச்சாரம் தான் சொல்றா. நிறைய பேர் குருன்னு சொல்றா இல்லையா? குருன்னு சொன்னாலே என்ன சுவாமி, உபதேசம் பண்ணவருக்கு தான் குருன்னு பேரு. உபதேசம் பண்ணவருக்கு தான் குருன்னு பேரு. இப்ப பகவான் ஆச்சாரியன் குரு குருன்னு சொல்றேன் சுவாமி, ஏதாவது உபதேசம் பண்ணியிருக்காரு? அவரு ஆச்சாரியம் ஆச்சாரியம் சொல்லிட்டு இருக்காரு சுவாமி. நம்மாழ்வார் இந்த உபதேசம் பண்ணியிருக்கார், சுவாமி ராமானுஜன் இந்த உபதேசம் பண்ணியிருக்கார், மணவாளவாணி இந்த உபதேசம் பண்ணியிருக்கார், நாதமணிகள் இந்த உபதேசம் பண்ணியிருக்கார். அதே போல பகவான் அவர் தான் ஆச்சாரியன் சொல்லிட்டு லக்ஷ்மிநாத சமாரம்பான்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது உபதேசம் பண்ணியிருக்காருன்னா பண்ணியிருக்காரு. திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சர்மஸ்லோகம் என்ன, இந்த 3 ரகசியங்களும் பகவான் தான் உபதேசம் பண்ணியிருக்கார். இன்னைக்கு நம்ம சொல்றோமோனா ரகசியத்ரயம், திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம். அந்த திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சர்மஸ்லோகம் என்ன, இது 3மே முதலில் உபதேசம் பண்ணதே பகவான் தான். அதனாலே அவர் ஆச்சாரியன். அப்ப ஏன் லட்சுமிநாத சமாரம்பான்னு சொல்றோம்னா முதலாச்சாரியன் பகவான் தான். அவர் தான் இந்த ரகசியத்திரயத்தை முதல் உபதேசம் பண்ணார். திருமந்திரத்தை எங்க சுவாமி உபதேசம் பண்ணார்? பத்ரிகாசிரமத்தை பண்ணாரனோ, தானே ஆச்சாரியனாய் தானே சிஷ்யனா, இதுதான் பார்த்தோம். தானே சிஷ்யனா இருந்து அவரே நாராயணன், அவரே நரனா இருந்து கொண்டு உபதேசம் பண்ணாரனோ திருமந்திரத்தை. அதனாலதான் அந்த பத்ரிக்கு அஷ்டாட்சரி சேத்திரம்னு பேரு. திருமந்திரம் அங்கதான் பிறந்தது. அதுக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்லாதீங்க, உண்டு. பகவான் உபதேசம் பண்ணது தானே நரனாக. இங்க 2 நரபர்வதம் நாராயண பர்வதம் 2 பர்வதம் உண்டு. நரபர்வதம் இது நரனாகவும் பகவான் தான் அவதாரம், நாராயணாகவும் அதே பகவான் தான் அவதாரம். அப்ப அங்க பத்ரிகாசிரமம் திருமந்திர உபதேசம் பண்ணான், அது ஒரு உபதேசம். 2வது துவயத்தை உபதேசம் பண்ணியிருக்காரு. எங்க சுவாமி? விஷ்ணு லோகத்துல பெரிய விராட்டியார் மகாலட்சுமிக்கு துவயத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். இது துவயம். அடுத்து சர்மஸ்லோகம் நமக்கு எல்லாமே தெரியும். அர்ஜுனத்துல பண்ணாரணும். அர்ஜுனுடைய தேர்தட்டிலே குருட்சேத்திரத்திலே சர்வதன்மான் பரித்தியத்தின் ஸ்லோகத்தை சர்மஸ்லோகத்தை உபதேசம் பண்ணாரணும். அப்படி இருக்கச்சே இந்த ரகசியத்திலே உபதேஷ்டா திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சர்மஸ்லோகம் என்ன, இது 3ஐயும் உபதேசித்தது யாரு? பகவான். அதனாலே அவருக்கு முதல் ஸ்தானம் ஆச்சாரியன். அவர் மூலமா தான் நமக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கச்சே முதல் ஸ்தானம் ஆச்சாரியன். அப்படின்னா சரி சுவாமி, இப்ப ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வினா, லக்ஷ்மிநாதன் சொல்றேன், லக்ஷ்மிநாதர் சமாரம்பாம் நஹதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு சொல்லிட்டு இருக்கேன். வாஸ்துவம். இப்ப பத்ரில லக்ஷ்மிநாதன் தான் நரனுக்கு கொடுத்தார. அதே லக்ஷ்மிநாதன் தான் இங்க விஷ்ணு லோகத்துல மகாலட்சுமி கொடுத்தார. அதே லக்ஷ்மிநாதன் தான் சர்மஸ்லோகத்தை கண்ணனுக்கு கொடுத்தார. அந்த மாதிரி தெரியலையே. ஆனா நீங்க ஸ்லோகம் என்ன சொல்ற? லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரான்னு சொல்றீங்க. அப்ப இந்த லக்ஷ்மிநாதன் யாரு? எந்த ஒரு திவ்ய தேசம் இவரு? எந்த ஒரு லக்ஷ்மிநாதன் யாரு? திருக்கணவரம் திவ்ய தேசனா, திருநறியூர் திவ்ய தேசமா, அல்லது இங்க இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி திவ்ய தேசமா, திருக்கட்சி தேவப்பெருமாள் ஸ்ரீநிதி அபாரம் அத்தினாம் அத்திதார்த்த பரணாதேஜி சொல்லு அந்த திருக்கட்சி என்று தேவப்பெருமாடு அந்த திவ்ய தேசமா? எந்த திவ்ய தேசம்னா இந்த லக்ஷ்மிநாதன் சப்தமே யாரை குறிக்கிறதுமா? திருவரங்கநாதனை தான் குறிக்கிறது. அப்ப லக்ஷ்மிநாதன் இஷி கொட்டு பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லக்ஷ்மிநாதன் யாரு? பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார்னு தெரியுது. சரி, இப்ப இந்த இடத்துல என்ன வருதுன்னா பெரிய பெருமாள் பெரிய பிராட்டின்னு சொல்லிடு சுவாமி. சரி சுவாமி, இவர் யாருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார்? இவர் யாருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார்? இந்த இடத்துல பாருங்க, முதல்ல நரநாராயணா இருந்து கொண்டு பத்ரியில் திருமந்திர உபதேசம் பண்ணா நரனுக்கு. அடுத்து விஷ்ணு லோகத்திலே பிராட்டிக்கு உபதேசம், ஸ்ரீ மகாலட்சுமி உபதேசம் பண்ணார் தயத்தை. அடுத்து சர்மஸ்லோகத்திலே இந்த கீதையில குருக்ஷேத்திரத்திலே கண்ணன் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணார் சர்மஸ்லோகத்தை. இந்த 3 பேரும் யாருக்காக உபதேசம் பண்ணிருக்காங்க? கிடையவே கிடையாது. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஆனா இன்னி வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா என்னமா சொல்லலாம்? அன்னைக்கு பத்ரியில நரனுக்கு கொடுத்தார், அதோட போச்சு. அடுத்து விஷ்ணு லோகத்தில் மகாலட்சுமி கொடுத்தார், மகாலட்சுமி யாருக்காக உபதேசம் பண்ணியிருக்காரா? இல்லையா? கேள்விப்பட்டிருக்காரா? கிடையவே கிடையாது. அப்ப அதோட போயிடுச்சு. அடுத்து குரு, இந்த 2வது வாய்ப்பு இருக்கு. இவ உபதேசம் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு வாய்ப்பாக இருக்கு. 3வது நிச்சயமே இல்லை. அர்ஜுனன் ஏதாவது பண்ணா முதல்ல சொன்னதே கேட்கலையே.
உபதேசம் முடிஞ்ச உடனே நல்ல ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கிருஷ்ணா நீ சொன்ன உன் திருவடியை கதி என்கிற நிலையோடு இருந்தார்னா இல்லவே இல்லையா? அது அர்ஜுனுக்கு சந்தேகமே இல்லை. இந்த ரெண்டாவது கொஞ்சமா சேர்த்துக்கலாம், வருவதற்காக வாய்ப்பு. ஆனா வரல. ஆனா இங்க இருக்க செய்து இப்ப 3 பேருமே உபதேசம் பண்ணலையே சுவாமி. அப்ப எப்படி அந்த குரு பரம்பரா வந்தது? லக்ஷ்மிநாத சமாரம்மாம் லக்ஷ்மிநாத சமாரம்மான்னு சொல்லிட்டு இருக்கே, என்னமா வந்தது? அதனால்தான் அந்த லக்ஷ்மிநாதன் இஷி கொண்டு என்ன சொன்னேன், பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியான்னு சொல்லணும். அப்ப இங்க என்ன ஆச்சுன்னா, இவ 3 பேரும் யாருக்கும் கொடுக்கல. நரனும் திருமந்திரத்தை யாருக்கும் உபதேசம் பண்ணல. பெரிய பிராட் மகாலட்சுமியும் துவயத்தை யாருக்கும் உபதேசம் பண்ணல. அதுக்கு அடுத்தது அர்ஜுனனும் கேட்க வேணாம், உபதேசம் பண்ணல. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 3ஐயும் சேர்த்து ஸ்ரீரங்கநாதன் தான் ஸ்ரீரங்கநாச்சியார் உபதேசிக்க, அதுதான் லக்ஷ்மிநாத சமாரம்பம். இப்ப ஸ்ரீரங்கநாச்சியார் உபதேசிக்கிறார். அப்ப ஸ்ரீரங்கநாச்சியார் என்ன பண்றார்? விஸ்வக்சேனருக்கு உபதேசம் பண்றார். விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் உபதேசம் பண்றார். இதுதான் லக்ஷ்மிநாத சமாரம்பம். அப்ப லக்ஷ்மிநாதன் இஷி கூட்டு என்ன போட்டுக்கணும்? ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கநாச்சியார். அப்ப நாதன் என்று சொல்லக்கூடிய அந்த ரங்கநாதன் பெரிய பிராட்டியாரன் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு உபதேசம் பண்ண, ஸ்ரீரங்கநாச்சியார் விஸ்வக்சேனருக்கு உபதேசம் பண்ண, விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் உபதேசம் பண்ணார். அப்ப லக்ஷ்மிநாதன் ஸ்லோகத்தில் திருவரங்கநாதனையே சொல்கிறது. ஞாபகம். இப்ப நம்ம லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரம் நித்தியம் சொல்லிட்டு இருக்கோமோ. லக்ஷ்மிநாதன் சரியா சாமி, எங்க பெருமாள் தான், எங்க பெருமாள் தான். எந்த பெருமாள்? திருவல்லிக்கேணி பார்சாதியா, காஞ்சி தேவ பெருமாளா, அது திருக்கணவர சௌரி பெருமாளா? யாரு சுவாமின்னா திருவரங்கநாதன் நாச்சியார் அப்படின்னு தெரிவிக்கிற இல்லையா? அவதான் லக்ஷ்மிநாதன் லக்ஷ்மிநாதன் தெரிவிக்கிற. அதான் முதல்ல சொன்னது லக்ஷ்மிநாத சமாரம்பம். அப்ப இந்த இடத்துல என்னது? திருவரங்கநாதனையே குறிக்கிறது. என்ன புரிஞ்சுக்கோ. அப்ப லக்ஷ்மி இப்ப வெவ்வேறு பிரமாணங்களை பகவான் தான் உபதேசம் பண்ணாலும் தெரிவிக்கிறார். எப்படி சுவாமி பகவான் தான் உபதேசம் தெரிவிக்கிறார்? அப்ப லக்ஷ்மிநாத சமாரம்பான்னு வந்துருத்து. அப்ப திருமந்திரம் ஜெயம் சரண ஸ்லோகம் எப்படி உபதேசம் பண்ணாரு? நிறைய பிரமாணங்கள் எடுக்கிறார். அப்படியே பிரமாணத்தெல்லாம் சொல்லிட்டுதான் நாழியாயிடும். என்ன விஷயம் மட்டும் சொல்றேன். நரநாராயணாய் உலக தன்னுள் சிங்காம விரித்தான். இது பெரிய திருமொழியில 10ஆம் பத்துல தெரிவிக்கிறார் சுவாமி திருவங்கையாளர். 6ஆம் திருவழி என்ன தெரிவிக்கிறேன்னா, தானே நரனாகும் தானே நாராயணாக இருந்து கொண்டு உலகத்தை அறநூல் உலகத்தரநூல், அதுதான் திருமந்திரம். அந்த உலகத்தரநூல் என்று சொல்லக்கூடிய திருமந்திரத்தை இதுல என்னன்னா, இது எப்படின்னா, இதை நன்னா உபதேசம் பண்ணது யாரு? பகவான் தான். அப்ப திருமந்திரத்தை உபதேசம் பண்ணதுக்கு பிரமாணம் அதுதான். அதுக்கு அடுத்தது 2வது ஜெயத்தை உபதேசம் பண்ணார சுவாமி. திருமந்திரத்தை உபதேசம் பண்ணான்னு ஆழ்வார் பாட்டு தெரிஞ்சிருச்சு. ஜெயத்தை உபதேசம் பண்ணிக்கிறானா, தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகலும் சிகத்து குறைக்குமே என்னடியார் அது செய்தார் அது செய்தாரே நன்றி செய்வார் என்பர் போல திருவிழா. ஏன்னா அடியார்கள் விஷயத்துல ஸ்ரீ மகாலட்சுமி அவ குற்றம் சொல்ல மாட்டான். அவதான் சேர்த்து வைக்கிறார். கடகஸ்மாசம் பேரு சேர்த்து வைக்கக்கூடியவரை இந்த அவதான் புருஷகாரின்னு பேரு. புருஷகாரியா இருக்கிறவள் ஒரு ஜீவாத்மா மேல் குற்றத்தை ஏறிடுவாள், ஏறிட மாட்டான். குற்றம் இருந்தாலும் அந்த குற்றம் இல்லைன்னு சொல்லக்கூடிய தன்மைதான் பிராட்டுக்கு உண்டு. ஆனால் இந்த என்ன தெரிவிக்கிறார்? தன்னடியார் திறத்தக்கத்து தாமரையாளர்கள் சிற குறைக்கு மேல் அவர் குற்றம் சொன்னாலும் என் அடியார் அதை செய்யார். குற்றம் சொல்றாலும் யாரு? மகாலட்சுமி பிராட்டி பெருமாளை பார்த்து எவ்வளவு குற்றம் பண்ணியிருக்கான். பெருமாள் பார்த்தாரு, அவன் குற்றம் பண்ணிட்டானா? தேவி நீ சொல்றியா? என்னமா சொல்லலாம் அப்படின்னா, ஆனா அப்படி இருக்கக்கூடிய அந்த தன்மையை என்னடியார் அதை செய்யார். தேவி என்னுடைய அடியார்கள் செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்ன்றதுதான் அப்பதான் துவயத்தை உபதேசம் பண்ணார் அப்படின்னு தெரிவிக்கிறார். இது எங்க சுவாமி நடந்ததுன்னா, தன்னடியார் திகத்திரைத்த தாமரையாளாக சிறு குறைப்பின் மேல் என்னடியார் அது செய்தார். இது நடந்தது எங்க சுவாமி? இந்த சரித்திரம் எங்க நடந்ததுன்னா, ஸ்ரீரங்கநாதனும் ஸ்ரீரங்கநாச்சியாரும் பேசுகிறார். 2 பேரும் பேசிட்டு கச்சே ஸ்ரீரங்கநாச்சியார் தான் சீதை. இப்ப ராமனிடத்துல புகார் பண்றா பரசு வச்சுக்கணும். இந்த ஸ்லோகத்தையே ராமனிடத்திலே புகார் பண்றா. அவர் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்றா. என்ன கம்ப்ளைண்ட்னா, தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகும் சிதகுறைக்கு மேல் என்கிற ஒரு சிதகுறைக்கு மேல் தாமரையாளாகுன பெரிய விராட்டியார் ஏதோ ஒரு குற்றத்தை சொல்றா இந்த ஜீவாத்மா மேல.
இங்க இருக்கிற என்ன குற்றம்னா, பெரிய பெருமாள் பார்த்து கேட்கிற, நீர் ஏன் தெற்கு நோக்கி சயனித்திருக்க? குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம், அப்படி ரொம்ப ஃபாஸ்டா தான் சொல்லிட்டு இருக்கேன், தெரியறது வேற வழி கிடையாதுன்னா இதுக்கே நாழி ஆயிடுத்துன்னா போக போக குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கின்னு இந்த தென் திசையில அவர் சேவிச்சுட்டு பாக்குறாருன்னா சாமானியமா எல்லா திவ்ய தேசங்களும் கிழக்கு நோக்கிதான் இருக்கும். ஆனா அவர் தெற்கு நோக்கி காரணம் எதுக்காக தெற்கு நோக்கி இருக்கேன்னு கேட்டிருக்கார் பெரிய பிராட்டியார் பெரிய பெருமாளை பார்த்து. தேவி என்ன உனக்கு தெரியாத, நம் குழந்தையான விபீஷண கடாட்சிக்கத்துக்கு தான் அங்க இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே கோவம் வந்துட்டு யாருக்கு? பெரிய பிராட்டிக்கு. என் மீது இவ்வளவு குற்றத்தை சுமத்தி இருக்கான், அவனை போய் கட்டாட்சிக்கிறேன்னு சொல்றியே, அவனை கட்டாட்சிக்கலாமா? அவனை போய் கட்டாட்சிக்கப்படாத, என்ன எத்தனை குத்தம் பண்ணியிருக்கான், அத்தனை குத்தம் இருக்கச்சே அவனை போய் கட்டாட்சிக்கிறேன். தேவரீர் அவன் உம்மிட குற்றத்தை சொன்னான், உம்மிடத்தை அபச்சாரப்பட்டான். ஆமா, எத்தனை அபச்சாரப்பட்டான். அப்படிப்பட்ட அபச்சாரப்பட்ட அந்த விபீஷணத்துல அந்த விபீஷண கட்டாட்சிக்கிறதுக்காக நீ தெற்கு நோக்கி சயனித்துக் கொண்டிருக்கன்னு சொல்லியிருக்காயே, இது தவறு. அப்ப என்னை மதிக்காதவர்கள் நீ ஆதரவு காட்டுகிறாய், இது கூடுமா நீங்க கேட்கிறார். தன்னடியார் திறத்தகத்தே தாமரையால் ஆகிலும் ஆகிலும் இந்த சப்தம் ரொம்ப முக்கியம். அவள் சிதை குறைக்க மாட்டாள். அவள் தப்பு சொல்வாளா, குற்றம் சொல்வாளா? ஒரு ஜீவாத்மா மேல குற்றம் சொல்வானா? சொல்ல மாட்டான். ஆனா ஏன் சொல்றான்னு மேல வரப்படுது. அப்ப குற்றம் சொல்றாரோ, குற்றம் சொல்றான்னா அந்த குற்றத்தை வேற ஒத்துக்கிறாருன்னா சிதை குறைக்கு மேல் சிதை குறைக்க மாட்டாள். தாமரையால் ஆகிலும், அந்த ஆகிலும் சப்தம் முக்கியம், சிதை குறைக்கு மேல். அப்ப பெருமாள் சொல்ற என்னடியார் அது செய்யார். ஸ்ரீரங்கநாச்ச இந்த குற்றத்தை சொல்ல மாட்டா, ஆனாலும் குற்றம் சொன்னதை வச்சுப்போம். அதனாலதான் ஆகிலும். ஒருவேளை அவ குற்றம் சொன்னா பெருமாள் சொன்ன என்ன அதிசையா, என் பக்தன் ஒரு நாளும் அந்த தப்பு பண்ண மாட்டான். உன்னை பத்தி விபீஷன் என்ன குற்றம் சொன்னா? பெரிய பெருமாள் கேட்கிறார். என்ன குற்றம் சொன்னா? அவர் செய்த சுத்தத்தை சொல்றேன். வால்மீகி பகவான் எழுதியிருக்காரு, உங்களுக்கு தெரியாத? வால்மீகி எழுதியிருக்காரு. வால்மீகி ராமாயணத்துல இது இருக்கு. நான் என்னமோ நானே தனியா சொல்றேன், இட்டுக்கட்டி சொல்ற மாதிரி நீ நினைக்கிறீரா? கிடையாது. வால்மீகியே இது உள்ளபடி சொல்லக்கூடியவர் அவர். ராமாயணம் வால்மீகி தான். அப்படி இருக்கச்சே அவரே எழுதியிருக்கார. இங்கிருந்து நான் 10 மாசம் லங்கைக்கு போயிருந்தேன். நான் லங்கைக்கு போயிருச்சே, நான் வருவேன் இந்திரன் முதலான காத்துட்டு இருக்கச்சே அந்த விபீஷன் விபீஷன் ராவணத்துல பேசுறான். ஏ ராவணா, இந்த சீத்தை வந்ததுல இருந்தே அபசகுணமா இருக்கு, நன்னா இல்லை. அது என்னமோ வந்தது சரியா இல்லை. ஏன்னா துர்நிமித்தமா இருக்கு, நல்ல நிமித்தமே இல்லை. அது மட்டும் இல்ல, கொள்ளு கட்டையா விழுறது, நரி நன்னா ஊழ விடுறது, ரத்தா வாடா ஓடுறது, ஆகாசத்து நட்சத்திரங்கள்லாம் அப்பிரதட்சமா காணப்படுகிறது. இந்த மாதிரி மோசமா இருக்கு, அவன் மோசம். அதனால அவனை கொண்டு விட்டு, அவன் வேண்டாம். அவன் வந்தாலே துர்நிமித்தமா இருக்கு, நன்னால சகுனமே நன்னால கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு. அதனால இந்த மாதிரி சொன்னானே அப்படி சொல்லியிருக்க செய்து நீ என்ன பண்ற? அவனை கட்டாட்சிக்கிறதுக்காக தெற்கு நோக்கி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கியே, இது கூடுமா? அப்ப என்ன அவமானப்படுத்தினே என்னத்துல அபச்சாரப்பட்டவரிடத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்கா பெரிய பிராட்டியா பெரிய பெருமாள்கிட்ட. சொல்றா, இல்லையே தேவி, விபீஷன் அந்த மாதிரி சொல்ல இருக்க மாட்டேனே, சொல்ல இருக்க மாட்டேன், நான் போய் சொல்லிட்டு இருக்கேன். வால்மீகியே சொல்லியிருக்காரு. இப்ப நான் வால்மீகி உண்மை பார்த்ததான் பண்ணியிருக்காரு, உங்களுடைய அனுகிரகத்தாதான் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கச்சே வால்மீகியே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கச்சேதே நான் பையன் சொல்றேன்னா அவரை வேணா கேட்டுக்கோங்க. இல்ல சொல்லியிருப்பான், ஆனா சொல்லியிருந்தாலும் உன்னுடைய நன்மைக்காக தான் சொல்லியிருப்பான தவிர இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டேன். என்ன நன்மை? என்னடியார் அதிசெய்யார் செய்யாரேல் நன்கு செய்தார் என்றார் போலம். ஏன்னா முதல் பதில் என்ன சொன்னார்? அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான்னு சொன்னார். ஆனா பிராட்டி ஒத்துக்கல. அதெல்லாம் சொன்னானே சொன்ன உடனே அப்ப ஒருவேளை செய்திருந்தாலும் நன்று செய்தார் என்பார் போவோம், நல்ல விஷயத்துக்கு தான் பண்ணியிருப்பான தவிர நீ இந்த மாதிரி 4 வார்த்தை பேசினதான் ஓ சீத்தை வந்தாலா துர்நிமித்தமா இருக்கு, கொள்ளி கட்டையா வருது, நரி ஓட ஓடுறது, ரத்தாரா ஓடுறது, இந்த மாதிரி சொல்லத்தான் அப்ப ராவணன் பயந்து போய் கொண்டு வந்து என்னுடைய உடிலை ஒண்ணு சேர்த்து வரணும் உன்ன, அதனால இந்த வார்த்தை சொன்னான தவிர உண்மையில இருக்கக்கூடிய உன்னிடத்தில் அபச்சாரப்பட வேண்டும் என்கிற நிலையான அவர் சொல்லவில்லைன்னு சொன்னார். என்னடியார் அது செய்தார் செய்யார் செய்தாரேல் நன்று செய்வார் என்பார் போலும். அவன் நல்லதுதான் சொல்லிக்கான. இந்த வார்த்தை சொன்ன உடனே பிராட்டிக்கு ஆச்சரியம் என்னன்னா, முதல் இவதான் சேர்த்து வைக்கிறான். இவ சேர்த்து வைக்கிறானோ, சேர்த்து வைக்கிறது நாமெல்லாம் புருஷகாரம் தான் பண்றான். நமக்கு பண்றச்சே
அவர் முகத்தை திருப்பிட்டு இருப்பார். என்ன இந்த ஜீவாத்மா கொண்டு வந்து சேர்க்கிற, எத்தனை பாபிஷ்டன் இவனை கொண்டு வந்து சேர்க்கிறீ, என்ன கொண்டு வந்து குளிச்சுக்கிறீ, இத்தனை பாவம் பண்ணிட்டு இருக்கான், இவனை கொண்டு வந்துருக்கே அப்படின்னு கோப்போ அந்த நிலை இருக்கிறவா இப்ப சேர்த்ததுக்கு அப்புறம் தானே குற்றம் சொன்னாலும் இல்ல அவன் நல்லதுதான் பண்ணிருக்கான் அப்படின்னு நினைக்கிறாள் இல்லையா. இதுக்குதான் தூணா நிகரன் நியாயன்னு பேர். தூணா நிகரன் நியாயன்னு பேர். ஏன்னா சேர்த்து சேர்த்து வைத்த இவளே குற்றம் சொன்னா கூட அது குற்றமில்லை என்கிற நிலைக்கு பகவான் அந்த அளவுக்கு புருஷகாரம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அந்த அளவுக்கு பிராட்டி புருஷகாரம் பண்றா. அப்ப சேர்த்து வைத்து இவளே தப்புன்னு சொன்ன கூட எடுத்துக்கணும். எது போல அதுக்கு ஒரு திருட்டாந்தான் தான் தூணா நிகரன் நியாயன்னு பேரு. இந்த கொத்தனார பண்ணா தூணை நல்லா ஸ்தாபித்து அண்ணா அதுக்கு என்னென்ன கலவை உண்டோ அந்த கலவை எல்லாம் போட்டு நல்லா நிறுத்தியாச்சு. தூண் என்ன 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாளும் கொஞ்சம் அசைக்கு பார்ப்பாங்க. தானே அசைக்கு பார்த்தா அசைந்த போனோம், அசைந்தா சரியில்லைன்னு அர்த்தம். அசையாம இருந்தா தான் நன்னா இருக்கணும். அப்ப அசையாம இருந்தா நல்லா கலவை நன்னா இருக்கு, நன்னா பிடிச்சிருக்கு, தூண் நல்லா ஸ்திரமா இருக்கு, நல்ல வைபவத்தோடு இருக்கு அப்படின்னு நினைக்குமானோ. அதே போல பிராட்டி தூணை வச்சிருக்கா. என்ன தூண்? நம்ம கூட போய் பகவான கூட சேர்த்தவளே அவன் தான். அந்த சேர்த்தவள் அவன் தானே. ஓ எனக்காக சேர்த்துட்டு இருக்காரா, அவனுக்காக சேர்த்துட்டு இருக்காரா, எப்படி இந்த ஸ்தூணாதிக்கரன் நியாயத்தின்படி. அப்ப இது ஒரு பரீட்சை. அந்த பரீட்சை வைக்கிறாருனோ, அந்த பரீட்சை வச்சு உன்னை பகவான் பார்த்தாரு. இல்ல என் பொருட்டுதான் சேர்த்துட்டு இருக்கேன், என்னடியார் அதிசெய்யார் செய்தார்கள் நன்றி செய்வார் என்றார் குழந்தையா. அப்போ உபதேசம் பண்றார் பிராட்டிக்கு. தேவி நீ நினைக்கிற மாதிரி என்னுடைய பக்தர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அதைத்தான் என்ன எப்படி தெரிவிக்கிறார்? துவயத்தை உபதேசம் பண்ணி பண்றார். அதுதான் எங்கது விஷ்ணு லோகத்தை துவயத்தை உபதேசம் பண்ணது. இது ரெண்டாவது ஆயிடுச்சு. அப்ப முதல் நரனாகவும் நாராயணாகவும் தானே இருந்து கொண்டு எங்க பத்ரிகாசிரமத்திலே நரனுக்கு உபதேசம் பண்ணார். இது முதல் நிலை. இரண்டாவது விஷ்ணு லோகத்திலே என்னடியார் அதிசெய்யார் செய்தார் நன்றி செய்வார் என்ற போலொன்னு பிராட்டியை குற்றம் சொன்னாலும் அவருடைய குற்றத்தை விளக்கி என் அடியார்கள் நன்மதையை செய்வார்கள் என்று சொல்லி அப்பொழுது உபதேசம் பண்ணப்பட்ட நிலைதான் இது இந்த இரண்டாவது நிலை என்று சொல்லிய துவயத்தை சொன்னார். அடுத்து மூணாவது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். பார்த்தனுக்காக அந்த அருணிடான் பகவானிய தேர்தட்டிலே 18 அத்தியாயங்கிறவள்ளி இறுதியாக சர்மஸ்லோகத்தை உபதேசம் பண்ணார். சர்வதன்மான் பரித்தஜன ஆக 3 ரகசியங்களையும் பெருமாள் தான் உபதேசித்தார். இந்த ரகசியத்தை குருமுகமாகத்தான் நன்னா கற்கணும், நன்னா தெரிஞ்சுக்கோ. ஏன்னா இது புஸ்தகம் இருக்கு. ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமன் நாராயண சர்ணோ சர்மபக்தி ஸ்ரீமதி நாராயணாய நமக சர்வதன்மான் பரித்தஜ்ய மாமேகம் ஜன்மஜ அகம் துவா சர்வ பாபேப்சு மோட்சயிச்சாம் ஆசுத்ரா. புஸ்தகம் நன்னா போட்டுக்கா சுவாமி. புஸ்தகத்தை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம்னா படிக்கலாம், வாஸ்தவம் தான். புரியுமானா புரியாது. என்ன சுவாமின்னா எத்தனை அர்த்தங்கள் இருக்கு. அப்ப இது ஒரு ஆச்சாரியின் முகமேல தான் தெரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கெல்லாம் நல்லா நிறைய ஞானம் சுவாமி. நிறைய இந்த யூனிவர்சிட்டி என்னென்னவோ பேர்லாம் வச்சுட்டு இருக்கா. அப்பெல்லாம் அந்தந்த யூனிவர்சிட்டியில நான் படிச்சிருக்கேன் சுவாமி. அதனால இந்த மாதிரி சம்பிரதாயத்துல கிடையாது. சம்பிரதாயத்துல சான்றோர்களுக்கு தான் மதிப்பே தவிர சான்றிதழ் பெற்றவர்களுக்கு மதிப்பு கிடையாது. இது நல்லா வச்சுக்கோ. இந்த சப்தம் எங்க சுவாமி சொல்றாரு. சான்றோர்கள் பெரியோர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் அவளுக்கு தான் மதிப்பு. இப்ப அழகிய மணவாள பெருமாள் அவர் எந்த பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்கார்? ஏன் நம்மாழ்வார் எந்த பல்கலைக்கழகத்தை படிச்சிருக்கார்? கலந்து தொலைவில் இவங்களுக்கு கொண்டு போனா அங்கிருந்து கிளம்பி நேரா ஆழ்வார் தின்திரிணி மூலதாமியன்னு அந்த புளியமரத்தாளர் உட்கார்ந்தார். 16 வருஷங்கள் ஞானமந்திரியோடு இருந்தார். ஒரு இதுவும் கிடையாது. அப்படியே இருந்துட்டு பகவத் அனுகிரகத்தால 16ஆம் வருஷம் சத்தத்தின் மையத்தில் சிறியது பிறந்தால் எத்தத்தின் எங்கே கிடக்குன்னு மதுரைவாள் கேட்க அதுக்கு சமாதானமா சொல்ல மேற்கொண்டு உயர்நலம் உடையவன் எவன பாசனம் பூர்த்தியாகி 32வது வரைக்கும் சிவை கூட வளைஞ்சான்னு தெரியாது. எங்க சுவாமி படிச்சிருக்காரு, என்ன பண்ணார், ஏது பண்ணார் தெரியல. எதுக்கு சொல்றதுன்னா சான்றோருடைய வாக்கியம். அதுதான் மேலையா செய்வனகள் தெரிவிக்கிறாடியா. அப்படி இருக்க செய்து நாம புஸ்தகத்தை பார்த்து தெரிவிக்க முடியாது. ரகசியத்தை எத்தனை தடவை காலட்சம் கேட்டாலும் கேட்டுட்டே இருக்கேன் காலட்சம் அதை சொல்லணும்னு வச்சுக்கோ. ஆனா எத்தனை தடவை கேட்டாலும் பூர்த்தியா புரிஞ்சுக்க சுவாமி. ரகசியத்தையும் பூர்த்தியா தெரிஞ்சுட்டேன் இல்லையா சுவாமி? தெரியாது. இன்னும் தெரிஞ்சு அவ்வளவு தூக்கமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு அர்த்தம் புரிவது துர்லபம் தான். ஆனா துர்லபந்தான்னு சொல்லி பேசாம இருக்கப்படாது. நமக்கு என்னன்னு அந்த ஆச்சாரோட அனுகிரகத்தால ஓரளவுக்கு புரியும். ஆனா அதை விட்டு நானே தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்க கூடாது. அப்படி இருக்கச்சது பண்டே பணமன் படித்த பகவை என்று
பெருமாளுக்கு முன்பாக பக்துருவன் ஞானத்தை விளக்கி அதே காலட்சம் வைத்துக் கொண்டு சரணாதி பண்ணிக்கொண்டு பெருமாள் பணித்தார். இதுதான் தெரிவிக்கிறது. அப்ப திருமந்திரத்தை சொல்லப்பட்ட என்னதுன்னா, இந்த நிலையை பக்துருபாவன் ஞானத்தை விளக்கி கொண்டு அந்த ஞானத்தையே காலட்சேபமாக கொண்டு சரணாதி பண்ணு என் திருவடியை பத்துன்னு தெரிவிக்கிறார். பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து தெரிவிக்கிறார். அப்ப பிரமகுருவு யாருன்னா அறியாதன அறிவித்த அத்தா தெரிவிக்கிறார் ஆழ்வாரே. ஏன்னா நமக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்தது என்ன பகவான். அதனாலதான் முதலாச்சாரியன் லட்சுமிநாதன் பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து பீதகவாடை தெரிவானான் என்னை தீமனம் கடித்தாய் மறுவித்துணம் மனமே தந்தாய் தெரிவிக்கிற ஒவ்வொன்றும் பிரமாணம். தொமேவ மாதா நீதான் தாய், நீதான் பிதா, நீதான் உறவு, நீதான் குரு, அனைத்தும் நீதான் அப்படின்னு தெரிவிக்கிற சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே தெரிவிக்கிறாளையா. அப்படி குருவாகவும் பகவான் தான் இருக்கிறாளையா. அப்ப பக்தர்களுக்கு அதீத பிரீத்தி உள்ளவரால் அப்படி இருக்கத்தையே அப்ப முத்துக்களாலே சமைக்கப்பட்ட மாலை எழுந்திருக்கக்கூடிய அந்த குருவை என்பது அப்படின்னா அந்த குருஹாரம் இருக்கணும் ரத்ன, அதாவது ஆச்சாரிய ரத்னஹாரம். அந்த ரத்னஹாரம் எப்படின்னா குருவை தான் பிரதான. அப்ப அவர்கள் எப்படி இருக்கார்? பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து, பீதகவாடைனா மஞ்சள் ஆடை, மஞ்சள் பட்டாடை, அந்த மஞ்சள் பட்டாடை அணிந்து கொண்டு எம்பெருமான் சிவன் நாராயணன் பிரம குருவாகி வந்து, பிரமகுரு பிரதம குரு, பிரமன பிரம்மா குருன்னு இல்ல, பிரதம குரு, பிரதம முதல் குருவாக வந்து ரகசியத்திரயத்தை உபதேசிக்கிறார். திருமந்திரம் என்ன, ஜெயம் என்ன, சர்மஸ்லோகம் என்ன உபதேசிக்கிறார். என்ன உபதேசித்தார்னா அறியாதன அறிவித்த அத்தா, அறியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து அறியாமா மாயத்து அடியேனை வைத்தாயால் அறியாமை குரலாய் நிலம் மாவடி மூவெடி என்று அறியாமை வஞ்சித்த எனதாவியில் கலந்தேனே. ஆழ்வார் பெருமாளத்தை பிரார்த்திக்கிறார். அடியேனுக்கு ஒண்ணுமே தெரியும், அறியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து, எனக்கு ஒண்ணுமே தெரியாத காலத்துல அத்தனை இதனை சொல்லிக் கொடுத்த. அப்படிப்பட்ட அத்தா, அத்தான நீதான் அத்தன், நீதான் அச்சன், தாயும் நீயே தந்தையும். அச்சன் இந்த மலையாள பாஷை. தாயும் நீயே தந்தையும் நீ. அப்ப ரகசியத்திற்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்ததே பகவான் தான். உடனே அந்த 3 ரசம் நமக்கு ஞானம் கிடைக்கணும்னு பெருமாளே கிடைச்சிட்டு என்ன சுவாமி அர்த்தம்? திருமந்திரம் துவயம் என்ன, சர்மஸ்லோகம் நல்லா கிடைச்சிட்டு, கிடைச்சதுக்கு அப்புறம் அது என்ன கிடைக்காதுன்னா இது 3 கிடைச்ச உடனே பெருமாளே பிராப்தியம், பெருமாளே புருஷார்த்தம். அப்பனா நான் பெருமாளுக்கு சேஷபூதன், பகவான் சேஷி, நான் சேஷபூதன், அவனுக்கும் நமக்கு சம்பந்தம். அந்த சம்பந்தத்தால் என்ன தெரியாது? அவனே புருஷார்த்தம், அவனுக்கு பெருமை சேர்ப்பதே நம்முடைய கர்த்தவியம். அப்படி வருதணும். இது எங்க தெரிஞ்சிடும்? திருமந்திரத்தாலே சொல்லி கொடுத்தார். அப்ப அவர் புருஷார்த்தம் தெரிஞ்ச பிறகு அவர் தான் சொல்ற அவன் அடையணும் சுவாமி, அவர் தான் புருஷார்த்தம் தெரிஞ்ச பிறகு அவர் அடையத்துக்கு உபாயம் எது சுவாமி? உபாயம் அவன் திருவடிகளை சரணாகதி, ஆரணக்கிரின் பாதமே சரணாக தந்துடியான் தெரியல. அப்படி திருநாதி பண்ணனு அந்த உபாயத்தையும் ஜெயத்துல உபதேசம் பண்ணாரணும். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தின்னு. அப்ப துவயம் உபாயம் சொன்னதுக்கு நாம் சரணாவதி பண்ணிட்டோம். அப்ப துவயத்துல உத்தரவாக்கியம் இருக்கு. அது என்ன சுவாமி? வெறுமனே உத்தரவாக்கியம் இருக்குன்னா ஸ்ரீமதே நாராயணாய மகா சரணாகி பண்ணிட்டு வெறுமையே இருக்கப்படாது. சரணாகி பண்ணிட்டு சமாசனம் பண்ணிட்டேன், சமாசனம் ஆயிடுச்சுன்னா சரணாகி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரணாகி ஆயிடுச்சு சுவாமி, மார்பிடையை கை வைத்து உறங்க பார்த்து ஒன்னும் பண்ண வேண்டாம், நான் பிரார்த்திக்கணும். என்னன்னு பிரார்த்திக்கணும்னா சரணாகி பண்ண பிறகு நம்ம கண்டதை கேட்டு வாங்கக்கூடாது. சரணாகி ஆயிடுச்சு சுவாமி, சரணாகி என்ன எந்த பணத்தை வேணா சரணாகி கொடுக்கும். எது வேணா திரௌபதி வஸ்திரத்தை கேட்டார், அதே விபீஷன் ராம கைங்கரியத்தை கேட்டார். அந்த மாதிரி யாராரு என்னென்ன பழமோ அவளுக்கு கேட்கலாம். நாம என்ன கேட்கலாம்னா கண்ட கலத்தை கேட்காத. என்ன கேட்கணும்? இருவருடைய சேர்த்தியிலே கைங்கரியம் மிதுனமே உத்தேசம் தெரிவிக்கிறார் இல்லையா? எப்ப திருமந்திரத்தால என்ன புருஷார்த்தம் சொன்னாயோ அந்த புருஷார்த்தத்தை காரணம் ஏன்னா தனக்கேயாக எனக்குள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான் கொள்கை, எனக்கு கைங்கரியம் வேணும் பிரார்த்திக்கணும். அந்த கைங்கரிய பிரார்த்தனை தான் ஜெயத்தில் இருக்கக்கூடிய உத்தரவாக்கியம். ஸ்ரீமதே நாராயணாய நமக. ஆக ஜெயத்தில் உபாயமாக சரணாகதி சொல்லி அதற்கு பலமாக கைங்கரிய பிரார்த்தனை சொல்லிக்கணும். இது அனுஷ்டானம். ஆனா இந்த அனுஷ்டானம் பண்ணோம்னா சரணாகதி பண்ணாங்கன்னு, இந்த கைங்கரியம் பண்ணணும்னா சரணாகதி பண்ணணும். அந்த மோட்சம்னு முதல்ல தெரிஞ்சிருந்த சுவாமி, தெரிஞ்சாதான் அனுஷ்டானத்தை பண்ண வருவான். ஆனா பெருமாளுக்கும் நமக்கும் சம்பந்தத்தை தெரிவிக்க வந்து திருமந்திரம் பாருங்க.
திருமந்திரம் என்ன பண்றது, துவயம் என்ன பண்றது, சர்மஸ்லோகம் என்ன பண்றது, சுருக்கமா சொல்லிடு. ஏன்னா லக்ஷ்மிநாத சமாரம்பாம்னு சொல்லிட்டோம். அப்ப லக்ஷ்மிநாதன் பிரதமாச்சாரன் ஆயிடுத்து. அந்த பிரதமாச்சாரன் என்ன கொடுத்திருக்காரு, திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் கொடுத்திருக்கார். அவர் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அது சுருக்கமாக பார்க்கணும். பண்ணும் திருமந்திரம் என்ன சொல்றது, நாம யாரும் தெரிஞ்சுட்டோம். ஏன்னா அவருக்கு நான் அடியேன் சேஷபோதன் நன்னா புரிஞ்சினேன், அவரேதான் புருஷார்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்சிருந்த போது அதை அடைவதற்கு வழி தெரியல. என்ன வழி சுவாமி, பகவான் தான் புருஷார்த்தம் தெரிஞ்சுட்டேன், பகவானுக்கு அடியன் தாசன்னு தெரிஞ்சுட்டேன், அவர் சேஷி நான் சேஷபோதன் திருமந்திரத்தால தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அவர் அடையணும். அவர் அடையறதுக்கு வழி என்ன சுவாமினா, வழி என்ன, பகவான் தேடினே உடனே அவர் சொன்னார், ஒண்ணு வழியெல்லாம் தேடாத, சர்மஸ்லோகத்துக்கு வா, சர்வதன்மான் பரித்தத்திய மாமேகம் சன்னம் பிரஜான்னு அந்த சர்மரோகன் என்னையும் உபாயமாக பற்று, அகம்துவா சர்வ பாபேட்சோ மோட்ச இஷ்டாமி, நீ மோட்சத்துக்கு போவதன் தடங்களாக இருக்கக்கூடிய எத்தனை பாபங்களுடைய அது அத்தனையும் போக்கி தொடுக்கிறேன் திருவிக்கிறாளியா. இதுக்குதான் இது இது சர்மஸ்லோகம். அந்த சர்மஸ்லோகத்தை உபாயமா பத்திரம். இது விதி. விதின்னா நியமிக்கிறதுன்னு அர்த்தம். அப்பனா இத பண்ணு இத பண்ணு இத பண்ணு. அப்ப எல்லா தர்மங்களையும் விட்டு என் ஒருத்தனையே சரணமாக பத்துன்னு சொல்லியிருக்காள, இது விதி. அதுக்கு மேல விதி கிடைச்சி சுவாமி, அப்ப அவன் ஒருத்தனையே சரணமாக பத்துன்னு சொல்லியாச்சு. சொன்ன உடனே இந்த இடத்துல பாருங்க, பகவத் விஷயம் ஞானம் நல்லா கிடைச்சிட்டு, ஞானம் கிடைச்சிக்கணும். என்ன பண்ணணும்னு கேட்டா சரணாகதி பண்ணு சொல்லிட்டு, இப்ப சரணாகதி விதிச்சிருக்கு. இது விதின்னா நன்னா படி, உனக்கு 100 மார்க் வரும். 100 எல்லாம் வரா, 90 வச்சுக்கணும். நன்னா படிக்கணும் 90 மார்க் வந்துடும். இப்படி பேசாம இருக்கார். சுவாமி நீங்க நன்னா படி 90 மார்க் வரும்னு சொன்னேன், நான் என்ன பண்ணேன் 90 மார்க் வரும் காத்துட்டு இருக்கேன். சுவாமி நன்னா படி 90 மார்க் வரும், அதைத்தான் சுவாமி நானும் பண்ணேன்னாரு. படிச்சாதான் வரும், படிக்கலாம் வராது. அதே போல சரணாகதி பண்ணு சரணாகதி பண்ணுன்னு சொன்னேன், பண்ணுன்னு சொன்னது எதுல, சர்மஸ்லோகத்துல. மறுபடியும் சொல்ல முடியும், திருமந்திரம் சொல்லப்பட்டது நான் யார், பகவானுக்கு தாசபோதன், பகவான் சேஷி, பகவான் தான் புருஷார்த்தம். இது எத்தனை திருமந்திரம் சொல்லிட்டு சொன்ன உடனே இப்ப பகவான் அடையணுமே, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இருக்கு சுவாமி. சர்மஸ்லோகம் இருக்கு, அந்த சர்மஸ்லோகத்தை என்னையே உபாயமாக பத்துன்னு சொல்லியிருக்கு, அதை பண்ணணும். அது விதி. விதிக்கிறாருன்னா அந்த விதி தெரிஞ்சுட்டேன். விதி தெரிஞ்சுன்றதுக்காக எனக்கு மோட்சம் கிடைக்காது. தெரிஞ்சின்ற விதியை அனுஷ்டிக்கணும். அனுஷ்டிக்கணும்னா அந்த அனுஷ்டிக்கக்கூடிய தன்மை தான் தயம். துவயம் என்ன சொல்றது, ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபக்தி ஸ்ரீமதே நாராயணாய நமஹ தெரியா. அப்ப என்ன தெரியுது, இந்த பாருங்க, அது இதுக்கு பேர் என்னன்னா அனுஷ்டான பரியந்தம் துவயத்தை பண்றோம். முதல் பூர்வ வாக்கியம் சரணாகதி, சரணம் சரணம் பிரபக்தி. உத்தர வாக்கியம் கைங்கரிய பிரார்த்தனை. சரணாகதி ஆயிடுச்சு, எதுக்கு சரணாகதி, வீடு வேணுமா, வாசல் வேணுமா, சொத்து வேணுமா, சுகம் வேணுமானா அதெல்லாம் ஒண்ணுமில்லை சுவாமி, உங்க இருவருடைய சேர்த்திலே கைங்கரியம், அந்த சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோஜித சகலவிதமான கைங்கரியங்களையும் பண்ண பெறுவேன் ஆக வேணும். அந்த கைங்கரிய பிரார்த்தனை தான் தெரிவிக்கிறாங்க. ஆக முதல்ல திருமந்திரம், இரண்டாவது சர்மஸ்லோகம், மூன்றாவது துவயம். இதுக்கு என்ன தெரியுமா பேரு, மூணுமே ரகசியம் தான். இந்த 3 ரகசியம் தான் எழுதி வச்சிருக்கோம். 3 ரகசியத்துக்கு என்ன தெரியுமா பேரு, மந்திர ரகசியம் திருமந்திரம், விதி ரகசியம் சர்மஸ்லோகம், அனுஷ்டான ரகசியம் துவயம். மந்திர ரகசியம் திருமந்திரம். அப்ப திருமந்திரத்துல நாம் யார், பகவான் யார், அந்த பகவானே புருஷார்த்தம், அதெல்லாம் தெரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் விதி ரகசியம். விதி ரகசியம்னா அந்த பகவான புருஷார்த்தமா அடையணுமோனோ, அது அடையணும்னு அதுக்கு என்ன பண்ணணும், சரணாகதி பண்ணு சரணாகதி பண்ணு பகவான் விதிக்கிறார். இங்க சர்மஸ்லோகத்துல விதிக்கிறார், சர்வதன்மான் பரித்யஜ்ய மாமேகம் சர்வ விதிக்கிறார் இல்லையா. அதனால அந்த விதி என்னது, சர்மஸ்லோகம். அதனால சர்மஸ்லோகத்துக்கு விதி ரகசியம் பேரு. விதிச்சா போராது, நம்ம அதை அனுஷ்டிக்கணும். சுவாமி சொல்லிட்டார், சுவாமி எனக்கு கிடைச்சிருமா சுவாமி சொன்னா மட்டும் போறாது, அது அனுஷ்டானம், அது அனுஷ்டிக்கணும் போனோம். அனுஷ்டிக்கணும்னா என்ன பண்றது, அதுதான் தயம். தயத்துக்கு அனுசந்தான ரகசியம்னு பேரு. நல்ல பாருங்க, தயசு அனுசந்தான என்ன சுவாமி இதுல என்ன சொல்லியிருக்கு, ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபக்தே. பெரிய பெரியாட்டியாரை முன்னிட்டு கொண்டு அந்த பெரிய பெருமாளை திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன், வரிக்கிறேன், புத்தி பண்ணுகிறேன், பிரபக்தே அப்படின்னு இருக்கிற கத்தியத்தை ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம்
அந்த 2 திருவிடைகளை சரணமாக வரிக்கிறேன், புத்தி பண்ணுகிறேன். எதுக்கு? ஸ்ரீமதே நாராயணாய நமகா. எதுக்குன்னா இருவருடைய சேர்த்திலே கைங்கரியம் பண்ணுவதற்காக, அது கைங்கரிய பிரார்த்தனை தெரிவிக்கிறான் இல்லையா? இதுக்கு அனுசந்தான ரகசியம்னு பேரு. ஆக மந்திர ரகசியம் திருமந்திரம், விதி ரகசியம் சர்மஸ்லோகம், அனுசந்தான ரகசியம் இது துவயம். இப்படி இதெல்லாம் பெருமாள் அறிவித்தது இது. இதுதான் பண்ணியிருக்காரு. இதுதான் அறியாதன அறிவித்த அத்தா. அப்ப நமக்கு இத்தனையும் தெரிவித்தது யாருன்னா அதைத்தான் சொன்னார். அதனால என்னை தீமனம் கெடுத்தாய். உடனே ஆழ்வார் பார்த்தார். பகவான் சொல்றார், என் தீமனத்தை நீதனை கெடுத்தேன். இல்லையே, இதெல்லாம் நான் தெரிஞ்சுடணும். நீதனை தெரிஞ்சுட்ட. ஆழ்வாரை பார்த்து பெருமாள் சொல்றாரு, நான் எங்க எனக்கு எத்தனை தீமனம் இருக்கு. இந்த தீமனத்தை கெடுத்து அந்த ரகசிய திரயத்தை என் மனசுல கொண்டு வந்து புகுத்தினதே நீதானே. என்னை தீமனம் கெடுத்தாய். சரி, உன்னுடைய தீமனத்தை நான் கெடுத்துட்டேன், அதுக்கப்புறம் வந்துட்டான். இருந்தானா அது மனசுல கக்க வச்சுக்கணுமோனோ? அது நீதானே பண்ண. இல்ல, மறிவித்தொழும் மனமே தந்தாய். அத்தையும் நீதானே பண்ண. நான் ஏதாவது முயற்சி பண்ணினா உன்னை அடையறதுக்கு? நீதான் அதையும் கொடுத்தாய். மேற்கொண்டு அது சாஸ்வதமா மனசுல நிற்கிறதுக்கு அதையும் நீதான் மறிவித்தொழும் மனமே தந்தாய். என்னை இதெல்லாம் 257ஆம் திருவாவடி 7வது பாத்திரம் 8வது பாத்திரம். இது கேசவந்த பாத்திரத்துல வர்றது. மறிவித்தொழும் மனமே தந்தாய், என்னை தீமனம் கெடுத்தாய். இப்ப இந்த மறிவித்தொழும் மனசு நீதான் கொடுத்த அப்படின்னு தெரிவிக்கிறாளியா? அப்ப நாம் எதுவும் முயற்சி பண்ணவே இல்லை. என்னை தீமனம் கெடுத்தது நீ. என்னுடைய மனசுல இருக்கிற அழுக்கை போக்கினது நீதான். அந்த அழுக்கை போக்கினது உள்ள வர வச்சு உட்கார வச்சு நீதானே உட்கார வச்சேன்னு ஆழ்வாரை பார்த்து பெருமாள் கேட்கிறார். இல்ல இல்ல, அதையும் நீதான் பண்ண. மறிவித்தொழும் மனமே தந்தார். உன்னை எப்போதும் சேவிக்கக்கூடிய மனசையும் நீதானே கொடுத்த. ஆக தீமையை கெடுத்ததும் நீ, நன்மையை கொடுத்ததும் நீ. தான் ரொம்ப முக்கியம். உபாயம் உபேயம் 2மே பகவான். அப்படி இருக்கே, அப்படி இருக்க நீதான் உபதேசம் பண்ணி நமக்கு எல்லாத்தையும் தீர்க்கினாய். ஆக 3 ரகசியங்களை பகவான் கொடுக்கிறார். விதி ரகசியம் முதல்ல, மந்திர ரகசியம் திருமந்திரம், விதி ரகசியம் சர்மஸ்லோகம், அடுத்து அனுசந்தான ரகசியம் துவயம்னு. அப்பனா என்னது? அனைத்து ஜீவராசிகளிடத்து தயையோடு இருக்கத்தான் பகவானுடைய தர்மம். சீதை செல்விக்கிறார். சீதை நாம பகவானுக்கு இருக்க ஒரு தர்மம் என்ன? சீதை கேட்கிறா ராமனை பார்த்து, உன் தர்மம் என்னன்னா? ஏ சீதை, என்ன இப்படி கேட்டு இருக்க? அக்னி காரியம் பண்றது, தான தர்மங்கள் பண்றது, எல்லாருக்கும் நன்மை பண்றது, அதுதானே என்ன? இல்ல இல்ல இல்ல, அதை விட இன்னொரு தர்மம் விட்டு இருக்கு. என்ன தர்மம்னா ஆண்டு சம்சம் பரோ தர்மகா, கிருபை. அந்த கிருபை எல்லா இடத்திலும் கருணை காட்டுவது. எல்லா ஜீவராசிகளும் என்னார் இணையாருங்கிற வாசி இல்லாமல், இதுதான் ஈஸ்வரஸ்ய சௌகாத்தம்னு பேரு. அப்ப எல்லா இடத்துல கிருபை காட்டணும். அந்த கிருபைதான் உனக்கு தர்மம். தேவரிடத்தின் அடியன் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த கிருபை தான். சீதை ராமனை பார்த்து கேட்கிறார், ஏ ராமா, உன்னிடத்துல இருக்கக்கூடிய நிலை என்ன? கிருபை. ஆண்டு சம்சம் பரோ தர்மகா, அக்னிகாரியம் பண்றது, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை சொல்வதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் தர்மம் தான். ஆனா பிரதான தர்மம் என்னன்னா ஆண்டு சம்சம், யாருக்கதான் உன்னுடைய கிருபையை காமிக்கிறோன்னோ அதெல்லாம் தெரிவிக்கிறாடியா. அப்படிப்பட்ட இது இப்ப இத இந்த இடத்துல பாருங்க, துவயத்தை யாருக்கு உபதேசம் பண்ணா பிராட்டிக்கணும். அந்த துவயமே தேவரிட சொல்லிதான் கேட்டிருக்கேன். இந்த வாசகத்தை ராமாயணத்தில் எடுத்திருக்கார் திரிலோகஜியர். ஏன்னா இது பிராட்டி சொல்ல கேட்டிருக்காருன்னு என்ன அர்த்தம்னா, பிராட்டியே இவர்தான் உபதேசம் பண்றாரு. அந்த பிராட்டியே தன்னடியார் திராத்த கத்து தாவரை ஆங்கிலம் சிகர குறைக்க என்னடியாது செய்யார் அப்படின்னு சொன்னா கூட அப்ப இந்த உபதேசம் பண்ணாருன்னு. ஆனால் அப்ப திவ்ய மகாதி பெரிய பட்டண அந்த வந்து லக்ஷ்மி பொருட்டு இந்த சனாதன துவயம் என்னால் கொடுக்கப்பட்டதுன்னு பகவானுடைய வாக்கியமே இருக்கு. இதுக்கெல்லாம் நிறைய பிரமாணங்கள் இருக்கு. அடைய அந்த பிரமாணத்தினா எடுக்கல, பகவானுடைய வாக்கியமே. நான் துவயத்தை விஷ்ணுலோகத்தில் பெரிய பிராட்டி மகாலட்சுமிக்கு நான் கொடுத்திருக்கிறேன், அவரே சொல்லியிருக்காரு. அப்ப இப்ப இப்ப என்ன கேள்வின்னா, சரி சுவாமி, லக்ஷ்மிநாத சமாரம்பாம்னு இண்டீரே, சரி எப்படியும் பெருமாள் தானே, பெருமாள் தானே உபதேசம் பண்ணிருக்காரு. பிராட்டிக்கு மகாலட்சுமி தாய்க்கும் பெருமாள் தான் உபதேசம் பண்ணியிருக்கார். நரனுக்கும் நாராயணன் தான் உபதேசம் பண்ணியிருக்கார். அதே போல கண்ணன் தான் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அப்ப திருமந்திரமாகட்டும், துவயமாகட்டும், சர்மஸ்லோகமாகட்டும், 3மே பெருமாள் தான் உபதேசம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிறது. அப்ப நாராயண சமாரம்பாம்னு போட்டாலே போருமே, எதுக்கு லக்ஷ்மிநாத சமாரம்பாம் போடணும்? பெரிய கேள்வி. இது என்னவா சுவாமி, லக்ஷ்மிநாதன் போட்டா என்ன, நாராயணன் போட்டா? அதெல்லாம் கிடையாது. ஏன்?
குறுக்கு அவரை கொண்டு சேர்க்கணும். லக்ஷ்மியை கொண்டு எதுக்காக சேர்க்கணும்? எதுக்காக கேட்கணும்? நாராயண சமாரம்பம்னு சொல்லாமே, வேணும் லக்ஷ்மி மத்தியமாக வேணா சொல்லமே, லக்ஷ்மி வேண்டாம்னு சொல்ல. நாராயண சமாரம்பம் லக்ஷ்மி மத்தியமா அப்படின்னு போட்டுக்கலாமோ? ஏன் லக்ஷ்மிநாதன் எதுக்காக போடணும்? லக்ஷ்மினா என்ன அப்படின்னா எதுக்கு இந்த கேள்வி கேட்கிறேன்னா, ரெண்டு பேரும் உட்கார வைக்கணுமே. லக்ஷ்மி நாராயணன் ரெண்டு பேரும் உட்கார வைக்கணுமோ? ஒருத்தர் மட்டும் இருந்தா போர் சுவாமி. இதுக்காக ஏன்னா இவர் தான் கொடுத்திருக்காரு. லக்ஷ்மி யாருக்காக உபதேசம் பண்ணியிருக்காரா? இல்ல, பகவான் தான் லக்ஷ்மிக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த பகவான் தான் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த பகவான் தான் நரனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அதனால நாராயண சமாரம்பம் அப்படின்னு போட்டா பொறுமே. எதுக்கு லக்ஷ்மிநாதன் சப்தம்? ஏன்னா லக்ஷ்மி பெருமாளை மட்டும் குறிச்சா பொறுமே. அப்ப எதுக்காக இத்தனை சப்தங்கள் இருக்கும்போது இருவரையும் குறிக்கக்கூடிய சப்தம் எதுக்கு வேண்டாமே? இதான் கேள்வி. நாராயண சமாரம்பம், கோவிந்த சமாரம்பம், கோபால சமாரம்பம், வராக சமாரம்பம், என்ன வேணா போட்டுக்கோ. அதுல பகவான் மட்டும்தான் இருக்கணும், வேற சீனிவாசன் வரப்படாது. சீனிவாசன் லட்சுமியோடு சேர்த்தது, அது வரப்படாது. அப்படி இருக்கச்சே போட்டுக்காமனா பகவானை மட்டும் சொல்லணும் இல்லையா? பிராட்டியை ஏன் ஏன் சொல்லணும்? ரெண்டாவது கோவிந்தன்னு சொன்னா பகவான் மட்டும் சொல்றது, கோபாலன்னு சொன்னா பகவானை சொல்லுகிறது, நாராயண சொன்னா பகவானை குறிக்கிறது. அப்ப பிராட்டி வேண்டாமே. எதுக்கு சுவாமினா பிராட்டியை சேர்ந்த பகவானை குறிக்கும் சொல் எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு 2-3 எண்ணங்களை சொல்றார். காரணங்கள் சொல்றார். என்ன ஆச்சரியமான காரணம். என்ன காரணம் என்ன இதை பத்தி சொல்லிடுறேன். அவர் தனியாவும் இவர் தனியாவும் சொல்லலாம். லக்ஷ்மி சமாரம் நாராயண சமாரம்பம் லக்ஷ்மி சமாரம் தனியா சொல்லலாம். ஆனா பகவானை மட்டும் சொல்லாமா அப்படின்னு இந்த பாருங்க. கோபாலன் இவரை தனியா சொல்லலாமான்னா சொல்லலாம். ஆனால் சொல்ல இயலாம். சொல்லலாம்னு சொல்றேன் பண்ணி சொல்ல இயலாதுன்னு சொல்லிக்கிறேன்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்த்து வைப்பவர்கள் தலைவி யாருன்னா இவதான். இவள் புருஷகாலம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான். பகவான் நம்ம அங்கீகாரம் பண்றாருனாலே பிராட்டி இல்லைன்னா அங்கீகாரமே இல்லை. நல்லா இருக்கும். அதனாலதான் வைஷ்ணவம்னு சம்பிரதாயத்துக்கு பேர்ல ஸ்ரீ வைஷ்ணவம்னு பேரு. விஷ்ணு சம்பந்தம் மட்டும் இருந்தா நம்ம அதோகதிதான். விஷ்ணுவோடு பிராட்டி சம்பந்தம், அப்பா சொல்லிட்டேன், பிராட்டியோடு விஷ்ணு சம்பந்தம். இது என்னவா சுவாமி? பிராட்டியோடு விஷ்ணு சம்பந்தம் சொன்னா என்ன அர்த்தம்? விஷ்ணுவோடு பிராட்டி சம்பந்தம்னா அப்ப விஷ்ணுவோடு பிராட்டி விஷ்ணுக்கு பிராதானியம் வந்துடுறது. பிராட்டியோடு விஷ்ணு சம்பந்தம் பிராட்டிக்கு பிராதானியம், பிராட்டிக்கு தான் பிராதானியம். ஏன்னா அவன் இல்லைன்னா நம் காரியமே எடுக்காது. அப்ப அவ இருக்கணும் அப்படி இருக்க செய்து இவர்தான் இந்த சேர்த்து தலைவி. இப்ப சேர்த்து வைக்கக்கூடிய தலைவி இவர் இருக்கச்சே குரு பரம்பரை எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டோம்னா நாம் இந்த ஆச்சாரனை பற்றி ஒரு சங்கிலி தொடர்பாக பகவான் அடையிறோமோ. இந்த ஆசைகளை தானே குரு பரம்பரை சொல்றோம். குரு பரம்பரை எதுக்காக சொல்றோம்? இந்த ஆச்சாரனை பத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்னா அதில் பெருமாளை மட்டும் பிரிச்சு வச்சுட்டா சேர்த்து வைக்கக்கூடிய கடகர்கள்னா பிராட்டி, ஆச்சாரனுக்கு கடகர்கள் பேரு, பிராட்டிக்கு கடகர்கள் பேரு. அந்த கடகர்கள் அந்த சேர்த்து வைக்கக்கூடிய அனைவர்களும் தலைவி யாருன்னா பிராட்டி தான், லக்ஷ்மி. அவரை தனியா சொல்ல போனா அப்ப அவனுக்கும் அவருக்குமாக சற்று பிரிவு வந்துள்ளது. என்ன பிரிவுன்னா பகவான் எங்கேயோ இருக்கார், எப்போதோ பிறந்தார். இது போலனா இப்ப நம்மாழ்வார் நாதமணி 2 பேரும் ஒன்னா இருக்காளா? இல்லையே. நம்மாழ்வாருடைய காலம் பேரு, நாதமணி காலம் பேரு. அதே போல மகாலட்சுமியுடைய காலம் பேரு, பெருமாளுடைய காலம். பெருமாள் எங்கே இருப்பார் சுவாமி? பிராட்டி எங்கே இருப்பார்? இப்ப தனித்திருக்காருடைய இப்ப அவளை விட்டு இவள் எப்போதும் பிரிவதே கிடையாது. அகலையில்லே நகர்வி நித்தியவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோச்சி அனபாயினே, பிரிவதே கிடையாது இல்லையா? பிரிவது இல்லாதபடியாலே அப்ப சேர்த்து வைப்பவர்கள் தலைவியாக இருக்கிறபடியாலே. ரெண்டாவது மற்ற பேருக்கு அனுகிரகமே இவாளால்தான். இப்ப ஆச்சாரிய அனுகிரகம் கிடைக்கிறதுனோ, ஆச்சாரிய அனுகிரகம் எதனால சுவாமி கிடைக்கிறது? பிராட்டியுடைய கட்டாட்சத்துலதான் ஆச்சார அனுகிரகமே. ஆச்சாரிய அனுகிரகம் நேரா கிடையாது. ஏன்னா சேர்த்து வைக்கக்கூடியவர்கள் தலைவி யாருன்னா பிராட்டி. இவ பார்த்து இந்த ஆச்சாரியன் இவரை கட்டாட்சிக்கணும்னு ஆச்சாரியனுக்கு கட்டாட்சத்தை கொடுப்பதே பிராட்டி தான். அப்படி இருக்கச்சு இவெல்லாம் ஆச்சாரியனுக்கும் அந்த தன்மை பிராட்டியால் தான் வர்றது. அப்படி இருக்கச்சு இந்த சிறப்பு இருக்கிறபடியாலே அவனுமாக சேர்த்தியை சொல்லிட்டார். இல்லைன்னா என்ன ஆகுனா இப்ப குரு பரம்பரைன்னா என்ன அர்த்தம்?
அந்த குரு பரம்பை வைத்துக் கொண்டுதான் நம்ம மோட்சத்துக்கு போனோம். மோட்சத்துக்கு போன சேர்க்கணுமான ஜீவாத்மாவை சேர்க்கக்கூடியவர்கள் தலைவி யாரு? பிராட்டி. இப்ப அவ இல்லாம குரு பரம்பரை யோஜனை. அப்ப என்ன மோட்சமே இல்லைன்னு அர்த்தம். பிராட்டி இல்லைன்னா மோட்சமே இல்லைன்னா அப்ப பிராட்டி பகவான் இருக்காரு வாஸ்தவம். அவர் இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? எனக்கு கிடைக்குமான்னா என் கர்மாவை தான் பார்ப்பேன். அப்ப இவர் இங்க இருக்கிறதுக்கு தான் பார்ப்பார். ஆனா பிராட்டி தான் என்ன புருஷகாரம் பண்ணி அவரை கொண்டு போய் சேர்க்கிறார் இல்லையா? அதனால ரெண்டு பேரும் சேர்த்துத்தான் சொன்னோம். அதனால லக்ஷ்மிநாத சமாரம்பா சொன்னார். மேற்கொண்டு அதுல ஆச்சரியமான நிறைய விஷயங்கள் எடுக்கிறாரு. நமக்கெல்லாம் தெரியாத விஷயங்கள்லாம் திரிலோகத்தையர் காட்டுறாரு. என்னன்றது நம்ம அடுத்த வாரம் அவசியம் பார்க்கணும். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய துளேசனம் ஆச்சாரியன் திருவடிகளேசனம் பகவதால் திருவடிகளே சரணம். ஆச்சரியமான விஷயத்தெல்லாம் மேற்கொண்டு இதே லட்சுமிநாத சமாரமான நிறைய விஷயங்கள் ஏற்படுது. என்னன்னு பார்ப்போம் அவசியம். அது ஒண்ணு. ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்க முடியாது. அடியேன் சாமி தேவரீர் திருவடியை சேர்ச்சேன் சாமி. தன்யோஸ்மி. அடியேன் சாமி. பாக்கியம் சாமி. அடியேன். அடியேன் சாமி தேவரீர் விசேஷமான சாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாக்கியம் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய அடியேன் சுவாமி. பாக்கியம் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக சுவாமி. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக சுவாமி. திருவடி சேவிச்சுக்கிறோம் சுவாமி. அடியேன். தன்யோஸ்மி சுவாமி. சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தண்டம் சமர்ப்பிக்கிறேன் சாமி.